நான் சொல்றேன், நிறைய காரியம் உங்களுக்கு சொந்தமா வரப்போகுது. ஓன் கார், ஓன் ஹவுஸ், ஓன் லேண்ட், ஓன் கம்பெனிஸ். வீட்டு வாடகைலாம் கொடுக்க முடியுமா? ஏன் என்னைக்குமே வீட்டு வாடகையிலே இருப்போம் ஏன் யோசிக்கிறீங்க? சீக்கிரமா சொந்த வீட்டுக்கு நம்ம போவோம். கர்த்தர் அதை வாங்க வைப்பார். இதெல்லாம் நம்மளால முடியுமா? ஏன் மக்கள் அப்படி யோசிக்க முடியறது இல்லை? எண்ணத்துல ஏன் விடுதலை இல்லைன்னா தங்களை வைத்தே எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அவங்க எதை வச்சு யோசிக்கிறது இல்லைன்னா, கர்த்தர் என் பலன், அவர் என் ஐஸ்வர்யம், அவர் என் வெற்றி, அவரே. நான் சொல்றத பைனான்சியலா மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீங்க பண்ணி கொண்டிருக்கும் போது அடுத்த நிலைக்கு செல்வதை பற்றி யோசியுங்க. ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ யோசிங்க, இந்த வேலையில நம்ம அடுத்த இன்னொரு 5 வருஷத்துல என்னவா ஆகணும். யோசிக்க ஏன் முடிய மாட்டேங்குது? யோசிச்ச உடனே மைண்ட்ல என்ன வரும்? அதுக்கு காசு வேணும்ல, ஏதோ ஒண்ணு மைண்டுக்குள்ள வருது. நான் சொல்றேன், அந்த இடத்தை தான் தேவன் நிரப்புவாராக. அந்த இடத்தை அவர் வார்த்தை நிரப்புவதாக, அந்த இடத்தை அவருடைய ஆவி நிரப்புவதாக. உங்க கண்ணு மட்டும் இல்ல, உங்களை சுத்தியில் இருக்கிற கண்ணெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி தேவன் இந்த மாதங்களிலே காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். என்னத்தான் தடைங்கிறாங்க, நான் சொல்றேன், என்னத்தான் தடை. அந்த எண்ண தடையை எடுத்துட்டீங்கன்னா தடையே கிடையாது, மேல போய்கிட்டே இருப்பீங்க. உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் தடைகளாகவே இருக்கிறது. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க, அதை கொஞ்சம் ரினியூ பண்ணுங்க, அதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க through the word of God. நம்ம எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப ஒன்றும் பெரிய ஹை திங்கிங்ஸ் இருக்கிறது இல்லை. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் வார்த்தையை அனுப்புறாரு. இந்த வாடகை வீட்டிலேயே காலத்தை கழிச்சிடலான்னு நீ நினைக்கிற. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் நினைவுகளை பார்க்கணும். என் நினைவுகள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வா இருக்குதோ அவ்வளவு உயர்வான எண்ணங்களை உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறேன். நீ ஏதோ படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிற. இல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன்னை கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி வைப்பேன். உன் எண்ணமும் பேச்சும் நான் சொன்ன வார்த்தையா இருந்ததுன்னா உன்னை தோற்கடிக்கிறதுக்கு இந்த பூமியில் ஒரு சக்தியும் இல்லை, ஒரு பிசாசும் இல்லை, ஒரு மனிதனும் இல்லை, ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்க மைண்ட்ல வருது. ஆனா கடவுளுடைய வார்த்தைகள் இன்னும் அதிகமாக உங்கள் மனதை தொட நீங்கள் அனுமதிக்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள் முற்போக்காக மாறும். உங்க வாழ்க்கையும் முற்போக்காக மாறுகிறது நீங்க பார்க்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து உங்கள் மனம் ஒன்றை விரும்புகிறது என்றால், தொடர்ந்து உங்கள் நினைவுகள் ஒன்றை தொடருகிறது என்றால், தொடர்ந்து உங்கள் பேச்சு அதை பற்றியே இருக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் அது நடந்தே தீரும். அப்ப தரித்திரத்தின் நினைவுகள் உங்களுக்கு வருது, பயம் உள்ள வருது, சோர்வு உள்ள வருது. அப்ப என்ன பண்ணும்? ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். இப்போ ஒரு மனுஷன் மட்டும் தொடர்ந்து வெற்றியை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஜீவனை, நன்மையை பேசிட்டே இருந்தா என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அவன் மடியில விழ ஆரம்பிக்கும். இப்படிதான் கடவுள் படைச்சு வச்சிருக்கிறார். 8 இருந்து பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். The grace means the ability. கிருபைன்னா என்ன? எபிலிட்டி, திராணி. எல்லாம் சொல்லுங்க, திராணி, பலன், ஆற்றல். சகலவித கிருபையையும் கர்த்தர் பெருக செய்வாராக. உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறீங்க? அது மாறணும்னு இல்லை, அது இறங்கணும்னு இல்லை. உங்களை ஏற்றி வைக்க அவர் விரும்புகிறார். உங்களை அவர் தூக்கி வைக்க விரும்புகிறார். உன் சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய். ஆமென். சேத்திலிருந்து தூக்கி எங்க உட்கார வைக்கிறாரா? கண்மலையின் மேல உட்கார வைக்கிறாராம். எங்கேயுமே ஏதாவது இறங்கணும்ல, உங்களை மேல தூக்குறதுல தான் கடவுள் இருக்கிறார். அதனால விலை இறங்குமா ஏறுமா அதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்லை. வீட்டு வாடகைலாம் கொடுக்க முடியுமா? ஏன் என்னைக்குமே வீட்டு வாடகையிலே இருப்போம்னு ஏன் யோசிக்கிறீங்க? சீக்கிரமா சொந்த வீட்டுக்கு நம்ம போவோம். ஆமென். கர்த்தர் அதை வாங்க வைப்பார். இதெல்லாம் நம்மளால முடியுமா? இதெல்லாம் நமக்கு ஏன் மக்கள் அப்படி யோசிக்க முடியறதில்லை? எண்ணத்துல ஏன் விடுதலை இல்லைன்னா
தங்களை வைத்தே எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. தங்க பாக்கெட்ல இருக்கிறத வச்சே யோசிக்கிறாங்க. அவங்க எதை வச்சு யோசிக்கிறது இல்லைன்னா, கர்த்தர் என் பலன், அவர் என் ஐஸ்வர்யம், அவர் என் வெற்றி, அவரை மனசுல வச்சீங்கன்னா, நீங்க ஆடு மேய்ச்சிட்டே இருந்தாலும் நாடு அதை நாடு. அண்ணமார்கள் பூரா சொல்றாங்க, டேய் ஆடு, அந்த கொஞ்சம் ஆட்டை நீ யாருக்கிட்ட விட்டுட்டு வந்த அப்படி சொன்னாங்க இல்லையா? ஆனால் தாவீது சொல்கிறான், ஆட்டை நல்லா தான் பார்த்தேன், இவ்வளோ நாள் ஆட்டை பார்த்தேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை கரெக்டாக பராமரிச்சுக்கிட்டேன். ஆனால் ஆட்டிலே இருக்க முடியாது, ஆட்டிலிருந்து நாட்டிற்கு செல்ல வேண்டும். ஆமேன். ஏன் இங்கேயே இருக்க முடியாது. எக்ஸ்டென்ஷன், எல்லாம் சொல்லுங்க, எக்ஸ்டென்ஷன்ஸ். ஒன்றை செய்து கொண்டு இருக்கும் போதே யோசிங்க, அடுத்தது என்ன அப்படின்னு யோசிங்க. அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட்? நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் பிரதர், அப்போ இன்னும் ஒரு நல்ல வீட்டை நான் வாங்குவேன். சரி பிரதர், அதோட நிறுத்திடலாமா? இல்லை, ஒரு 2 பேருக்கு வீட்டை வாங்கி கொடுப்பேன், அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். ஒய் நாட்? ஏன் திங்க் பண்ணக்கூடாது? ஏன் அப்படி யோசிக்க கூடாது? யோசிக்கலாம். இல்லை, நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், கர்த்தர் வாங்க வச்சாரு. அடுத்தது என் மனசில் வந்து என்னென்னா, அடுத்த கார் நம்ம யாருக்காவது வாங்கி கொடுக்கணும். அதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணார் பாரு. ஆமேன். அதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணார். முதல்ல சில ஜுவல்ஸு, சில மோதிரம், சில ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசை வாங்கினேன். அப்புறம் என் மனசில் அந்த ஆசை நிற்கலை பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க, ஆசை நிற்கக்கூடாது. சில நேரம் ஆசை அழிவுக்கு காரணன்றாங்க. இல்லைங்க, ஆசை வந்து சின்னதாக இருக்குது, அதான் பிரச்சனை. பெருசாக இருக்கணும், பக்கத்தில் ஒன்றுக்கும் கொடுக்குற அளவுக்கு தாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் ஆசை இருந்ததுன்னா, உங்கள் ஆசையில் தப்பே கிடையாது. நீங்கள் மட்டும் நல்லா இருக்கும்னு நினச்சாதான் அது சுயநலம். ஆனால் என்னை சுற்றியில் இருக்கிற 4 பேர் நல்லா இருக்கணும்னு சேர்த்து ஆசைப்பட்டீங்கன்னா, அதுதான் தேவன் தருகிற விருப்பமாக. சில ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மொய் வைக்கிறதுக்கு காசு இருக்காது. நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் சொல்லலை. மொய் கவரை பொய் கவராக கொடுக்க முடியாது. ஒரு சில நேரத்தில் ஏதாவது கிஃப்ட் ஏதாவது இருக்கா, ஏதாவது நியூ புக்ஸு, ஏதாவது ஒரு பொருள் இருந்தாவது பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஆசை எனக்கு ஒரு நாள், நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் பெஸ்ட்டு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன சொல்கிறேன், கர்த்தர் என் மனசில் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ, இன்றைக்கி எங்கேயாவது போனால் பெஸ்ட்டு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் தேவனுடைய கிருபைகள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கு. மேக்சிமம் தங்கம் தான், மேக்சிமம் தங்கம் தான், மேக்சிமம் தங்கம் தான் எப்போவுமே ரெடியாக வச்சிருக்கிறது. சகலவித கிருபையையும் தேவன் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், சகலவித கிருபைகளை அவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறத ஃபைனான்ஷியலாக மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கும் போது அடுத்த நிலைக்கு செல்வதை பற்றி யோசியுங்கள். ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, இப்போ யோசிங்க, இந்த வேலையில் நம்ம அடுத்த இன்னொரு 5 வருஷத்தில் என்னவா ஆகணும், இன்னொரு 3 வருஷத்தில் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க. அது சின்ன வேலை செஞ்சாலும் பெரிய வேலை செஞ்சாலும் யோசிங்க. அது யோசிக்க ஏன் முடிய மாட்டுக்கு? யோசிச்ச உடனே மைண்டில் என்ன வரும்? அதுக்கு காசு வேணும்ல, அதுக்கு இது வேணும்ல, ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ளே வருது. நான் சொல்கிறேன், அந்த இடத்த தான் தேவன் நிரப்புவாராக, அந்த இடத்தை அவர் வார்த்தை நிரப்புவதாக, அந்த இடத்தை அவருடைய ஆவி நிரப்புவதாக. ஆமென். அதில் இதில் நினைக்காதீங்க. கர்த்தர் மனதில் வைத்து, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொல்கிறான். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை வச்சு தான் யோசிக்கிறது. வேதவசனம் சொல்லுது பாருங்க, உன் வழிகளில் எல்லாம் யார, எல்லாம் சொல்லுங்க, அவரை நினைத்துக்கொள். சொல்லுங்க, அவரை நினைத்துக்கொள். போட்டிருக்காங்களா? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். ஆமென், ஆமென். இந்த மாதமே காரியங்கள் வாய்க்கும் மாதங்களாக இருக்கிறது. எல்லாம் கைகூடி வருகிற மாதங்களாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். எல்லாம் உங்களுக்கு கைகூடி. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். தட் மீன்ஸ் அதை வாய்க்க பண்ணுவார், அதை கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணுவார். கர்த்தரை நினைக்கிறத விட்டுட்டு வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத. கர்த்தர் என்ன பண்ணு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோறும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். சுய புத்தினா உன்ட்ட எவ்வளோ வச்சிருக்க,
நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு யாரை தெரியும், இதை வச்சு தான் மக்கள் எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் இதை எதையுமே வச்சு யோசிக்கலை. சிலர் கேட்குறாங்க, எப்படி பிரதர் நீங்கள் இப்படி வந்தீங்க, எப்படி உங்களுக்கு என்ன பண்ணாலும் நல்லா ஆயிடுது, சர்ச் பண்ணாலும் ஊழியமும் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸும் நல்லா ஆயிடுது, எது பண்ணாலும் எப்படி நல்லா ஆகுதுன்னா, நான் எதையும் இதை வச்சு யோசிக்கிறது இல்லை, அவரை வச்சு யோசிக்கிறேன். அவரே என் ஐஸ்வர்யம், அவரே என்னுடைய வெற்றி, அவரே. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, அவரை நினைத்துக்கொள். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப வயதில் எதை நினை, ஐஃபோனை வாங்குறது எப்படி அப்படி நினச்சிட்டு இருக்காத, அதை இதையும் பெறுவது எப்படி நினச்சிட்டு இருக்காத. உன் வாலிப வயதில் என்னை படைச்ச ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், என்னை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், எனக்கு நல்ல எதிர்காலத்தை தரக்கூடிய ஒருவர் இருக்கிறார்னு அவரை நினச்சிட்டா மீதி எல்லாமே போனஸ். ஆமென். மீதி எல்லாமே all things added unto you, எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் அவரை நினைக்கிற அந்த பிரின்சிபிள்ஸ், the first பிரின்சிபிள்ஸ்குள்ளே வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் வேற எதையாவது நினச்சிட்டு இருப்போம். வேலை கிடைக்குமா, மார்க் கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமா, அப்புறம் பொண்ணு கிடைக்குமா, இப்படியே வாழ்க்கையில் 100 காரியத்தை நினைப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அவர் என்கிற ஒரு காரியத்தை நான் நினைச்சாலே 100 காரியம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆல் இன் ஒன், எல்லாமே ஒரே ஒன்றுக்குள்ளே இருக்குது. ஒன்றுக்குள்ளே சகலத்தையும் வச்சிருக்கிறார். மனுஷனுக்கு இது தெரியாதனால தான் ஒன்று அவன் தேடிட்டு இருக்கான். அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, வேலை கிடைச்சா ப்ரமோஷன் கிடைக்குமா, மாத கடைசியில் சம்பளம் கிடைக்குமா. இல்லை பாருங்க, வாழ்க்கையில் ஒவ்வொன்றா தேடுறோம். நான் சொல்கிறேன், தேட வேண்டிய ஒருவரை, நினைக்க வேண்டிய ஒருவரை ஒரு மனுஷன் நினைக்கும் போது மீதி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்போ உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ என்ன நடக்கும், அவரே எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுறேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வாய்க்கும். ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு வாய்க்கும். நான் சொல்கிறேன், இனிமே வாய்க்கும் கைக்கும் அப்படி இருக்காது, இனி வாய்க்கும். ஆமென். எல்லாம் வாய்க்கும் கைக்கும்னு இருக்கிறாங்க. கடவுள் சொல்கிறாரு, இல்லை வாய்க்கும் கைக்கும் இல்லைப்பா, வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும். ஆமென். நம்புங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் எதிராக இருந்தான, எது எனக்கு பாதகமாக இருந்தான, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையினால் ஜெயம் என்னுடையது, வெற்றி என்னுடையது. ஆமென். இப்படி யோசிச்சிட்டாலே போதும், அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை மேலே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு இந்த நினைவுகளுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் வேற ஏதாவது என்ன வந்துடுது பாருங்க. அதனால பயம், கவலை, சந்தேகம் எல்லாமே உள்ளே வந்து உங்களுடைய பொட்டென்ஷியலை, உங்களுடைய ஆற்றலை, உங்கள் செயல்படும் திறனையே அது தின்னுருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே ஓடாது. கவலை வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே ஓடாது, பயம் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே ஓடாது. அப்புறம் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பீங்க, என்ன செய்ய போகிறனோ அப்படின்ட்டு. அவர், அதனால தான் வேதவசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். என் பிள்ளைங்க காரியம் என்ன ஆகும், பயந்துட்டே இருக்காது. நான் சொல்கிறேன், இந்த மாதம் எல்லாம் கைகூடி வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கைகூடி வரும். ஒரு அற்புதமான மாப்பிள்ளை கிடச்சிருச்சு ரெபேக்காலுக்கு, ஒரு அற்புதமான பொண்ணு கிடச்சிருச்சு ஈசாக்குக்கு. வேதம் அதை இப்படி பதிவு செய்கிறது. அந்த வேலைக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென். உலகம் கடினம்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு திருமண மேட்ரு. நான் சொல்கிறேன், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிற அளவிற்கு உங்கள் திருமண காரியங்களை அவ்வளோ அழகா, அவ்வளோ நேர்த்தியாக தேவன் செய்து முடிப்பார். இது எப்படி ஆச்சு, இது கர்த்தரால். அவன் சொல்கிறான், கர்த்தர் தான் இதை அழகா முடிக்க வைத்தார். உங்கள் முழு வாழ்க்கையே அப்படி இருக்கணுங்கிறதான் கடவுளுடைய விருப்பம். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு எப்படி ஆயிடுச்சு, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் ஆயிடுச்சு. ஆமென். கர்த்தரால் ஆயிடுச்சு. இது நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். உங்க கண்ணு மட்டும் இல்லை, உங்களை சுற்றியில் இருக்கிற கண்ணெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி தேவன் இந்த மாதங்களிலே காரியங்களை கைகூடி வர பண்ணுவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இது கர்த்தரால் ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கப்பா, எப்படி இது நடந்ததுன்னு வியப்புகளை தேவன் உங்களுக்கு தருவார். நம்புங்க. இது என்னன்னா, அதனால தான் ஒரு மனுஷன் கர்த்தரை அறிய ஒரு பெரிய ட்ரீமர் ஆயிடுவான் அவன். ஆமாம், பெரிய ட்ரீமர் ஆயிடுவான்.
கனவு தான் அவனுக்கு, விருப்பம் தான் எப்பவும். என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இப்படி பேசுவதும் இப்படி நினைக்கிறதும் ஒரு நாள் வாழ்க்கையா மாறிடும். முதல்ல பேச்சு மாதிரி இருக்கும், முதல்ல நினைவுகளில் வந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லும்போது ஒன்றும் பார்த்த மாதிரி தெரியலையே பிரதருங்கிற மாதிரி இருக்கும். இல்லை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க, இருதயத்தில் நம்பிட்டு இருக்கீங்க. ஒரு மேட்டர் ஆஃப் டைம் தான், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே நடக்கும். முதல்ல ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா நடக்கிறத உங்களால் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைசாவை திரும்ப எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எம்புட்டு என்னன்னாலும் 10,000 தானே இருக்குது, 10 வாட்டியாவது எண்ணுவாங்க திருப்பி. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். எதுவுமே யாரோ ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை, சும்மா ஒரு ஆசை. 11 வாட்டி என்னவாது, ஒரு 11,000 ஆயிராதா அப்படின்னு திருப்பி என்ன பண்ணுறது என்றது. அதுக்குள்ளே பாலுக்கு பைசா 1000 ரூபா குறைஞ்சிரும். சிலிண்டர் 800 ரூபா போச்சு. என்ன பாஸ் எண்ணி வச்சா அப்படியே கீழே போயிடுத. அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் எனக்கு கடவுளுடைய வார்த்தைகளும் கடவுளுடைய வசனங்களும் உள்ளே போய் அது உள்ள கரு உருவாயிட்டே இருந்தது பாருங்க. அது என்ன? உன் சந்ததி கடவுள் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணவே முடியாது, உன்னால எண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ சில நேரம் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு இப்போ அப்படின்னு டக்குன்னு தெரியாது. ஃபோன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டு எல்லா அக்கௌண்ட்லேயும் பாருன்னு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாதான் எனக்கு தெரியும் இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இது கூட முடிவு கிடையாது. அந்த ஆளே ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார், எண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு. ஆமென். நினைக்கலாமா நினைக்கக்கூடாதா? இப்போ வழக்கமான ஒரு பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எளியவனுக்கு என்ன வேணும்? 3 வேளை சாப்பாடு, அப்புறம் வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸு. சாப்பாடு என்னது? 3 வேளை, வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸு. ஒன்று உடம்புல தொங்குது, இன்னொன்று கொடியில் தொங்குது. இவ்வளோ தானே பிரதர் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதுனால தான் சிலர் அப்படி பிரசங்கமும் பண்ணிடுறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? பிரதர் பாலசேகர் பிரசங்கத்தெல்லாம் கேட்காதீங்க. ஆமாம், அவர் பிரசங்கம்லாம் நீங்கள் கேட்டுறாதீங்க. ஏதோ வயிறு நிறைஞ்சிச்சா, 2 சட்டையை போட்டோமா, பரலோகத்துக்கு போனோமான்னு இருக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க, அந்த ஆள் சொல்கிறதையும் விட்டுருங்க. வேத வசனம் என்ன சொல்லுது? எளியவனுக்கு 3 நேரம் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கா, இல்லை எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைக்கிறாருன்னு போட்டிருக்குதா? உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்குது அது நம்புங்க. பாலசேகர் பேசுறதெல்லாம் விட்டுருங்க. பைபிள் உனக்கு சாப்பாடு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கா. எனக்கு அப்படி காமிச்சிருங்க, நான் முடிச்சுட்டு போயிடுறேன். நான் சாப்பாடு எப்படியாவது கிடைச்சிடும், போயிருங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் 3 நேரம் சாப்பாட்டுக்கும் ஒரு உடைக்குமா நீங்கள் வந்திருக்கீங்க? அது ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, எளியவனுக்கு 3 நேரம் சாப்பாடுப்பா, சத்துணவு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் உனக்கு என்ன பண்ணிடுங்க, மாதம் ரேஷனுக்கு மட்டும் கொடுத்துருங்க, அதுக்கு மேலே நீ யோசிக்கவே கூடாது. ஏன்னா இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தாங்க ஒரே ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சருங்க, எப்போ பார்த்தாலும் செழிப்பே பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சலிப்பாகுது. நான் செழிப்புனா அவருக்கு ஒரே சலிப்பு. நான் சொல்கிறேன், வேதம் அப்படி சொல்லையே. வேதம் எளியவன் நீ எளியவனாவே இரு, குப்பையிலே கடை, பரலோகத்துக்கு தங்க விதிக்கு போகலாம் அப்படி சொல்லலையே. வேதம் சொல்லுது, அவர் எளியவனை சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தனது ஜனதின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிறார். கடவுள் இதை செய்ய போறாரு, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் வாய் வலிக்கு? இப்போ நானா செய்ய போறேன், நானா உங்களை தூக்கி உட்கார வைக்க போறேன்? சிலரை தூக்கவே முடியாது, அப்புறம் எப்படி உட்கார வைக்கிறது? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க தரத்துக்கு பிரசங்கத்தை குறைச்சிட்டாங்க. இந்திய நாடு பிரதர் ரொம்ப கஷ்டப்படுற நாடு, அதனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. பாருங்க, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, வேற என்ன விலைலாம் ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, எல்லாமே ராக்கெட்டு வேகத்தில் ஏறுது, சம்பளம் மட்டும் ஆம வேகத்தில் போகுது. படம்லாம் வரைஞ்சி போடுதாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சேலரிலாம் எதில் போகும்?
ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கோம். விலைவாசி எல்லாம் சம்பளம் வந்து ஆம படம் வரைஞ்சிப்போம், அதை பின்னாடி அங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டுக்கும் என்னைக்கு இது சேர அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிந்தனையை உள்ள என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் இந்த உலகத்தின் ஆவிக்குள்ளேயும் நீங்கள் இல்லை, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்க. யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் எனது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக நான் திறப்பேன், உன் தேசத்தில் ஏற்ற காலங்களில் மழை பொழியும், நீ கையிட்டும் வேலைகளில் எல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஏன் நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆமென். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். That is the word of God. தேவன் சொன்னதான் நான் பேசணுமே தவிர, நான் தான் சொல்லியிருக்கேன், நான் என் பாக்கெட்டில் காசு இல்லாத நாள்லையும் எனக்கு ஒரு சைக்கிள் கூட என் சைக்கிள் கிடையாது. என் ஒய்ஃபு ஸ்கூலுக்கு போகும்போது யூஸ் பண்ண சைக்கிள் ஒன்று பழசு கிடந்தது, அதை எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ணதுக்கு போவேன். அப்போ கூட நான் தரித்திரத்தை பிரசங்கம் பண்ணல. ஏன்னா என் அனுபவத்தை நான் பேசுறதுக்கு வரல, என் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அதை சொல்லதுக்கு நான் வந்திருக்கேன். டிடி ஜேக்ஸ் அப்படின்னு ஒரு பிரசங்கியார் இருக்கிறார் பாருங்க, அற்புதமான ஒரு ஆள். என் பையனுக்கு கூட அவர் பேருடைய பின்பகுதி தான் வச்சுருப்பேன், ஜோஷுவா ஜேக்ஸ் அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ டிடி ஜேக்ஸ் வந்து அவர் எப்படி அழைக்கப்பட்டாருன்னா, ஒரு டைமில் ஒன் கோட் ஜேக்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு என்னதான் இருக்கும், ஒரே ஒரு கோட்டு தான் வச்சுருந்தார். எந்த பிரசங்கத்துக்கு போனாலும் என்ன தான் போட்டிருப்பாரு, ஒரு கோட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா யார் வந்தாலும், ஒபாமா வந்த டைமில் 2 முறையும் அவர் தான் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டார். அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து அவரை உயர்த்தி வச்சிருக்கிறார் பாரு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய சபை, என்னெல்லாமோ சாதிக்கிறாங்க வாழ்க்கையில், வேற லெவலில் இன்னைக்கு போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நிலைமை வச்சு யோசிக்காதீங்க, அதை அக்ரி பண்ணுற மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்காதீங்க. இந்த நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு பிரசங்கம் ஒன்று இருக்கிறது. அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார வைக்கிறார். ஆமென். இது உங்களுக்கான செய்தி இன்னைக்கு காலையில், இது உங்களுக்கான வார்த்தை இன்னைக்கு காலையில். ஆமென். அடுத்தது என்னன்னு யோசிங்க, உங்கள் தொழிலில் யோசிங்க, உங்கள் பொருளாதாரத்தில் யோசிங்க. இது எனக்கு வேணும் ஆண்டவரை, நான் இதை நோக்கி போகணும். அதுக்கு கர்த்தர் உதவுவாரா? அதுக்கு உதவுறதுக்கு தான் கர்த்தர். ஆமென். ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான், சம்பளம் ஒழுங்காக கொடுக்கவே மாட்டேங்காங்க. அது என்ன மன்னாரன் கம்பெனியா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமனார் கம்பெனி. மாமனார் கம்பெனியில் ஒருத்தன் வேலை பார்க்கான். பைபிள் சொல்லுகிறது 10 முறை நீர் என் சம்பளத்தை மாற்றி நீர். எத்தனை முறை? சொந்த மருமவனே பார்க்கல, பொண்ணை கொடுத்துருக்கோமேனு. அப்போ உள்ள கல்ச்சரில் இந்த பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இவங்க கொடுத்தா தான் பொண்ணு கொடுப்பாங்க. இனி போகிற போக்க பார்த்தா அப்படி வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பொன் பிள்ளைங்களும் சேர்ந்து தானே வளர்கிறாங்க எல்லாம் உயர்ந்த காரியங்களுக்கு. மாப்பிள்ளைக்கு எவ்வளோ போடுவீங்க? இல்லை பொண்ணு கேட்கும், பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்கிறதுலாம் இல்லை, பொன் பிள்ளைங்கள்லாம் கேட்க போகிறாங்க. நிறைய போட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைங்க, நான் அவரை வாழ வைக்கேன், கண்ணு கலங்காமல் உங்கள் பையனை நான் பார்த்துக்கிறேன். இந்த 20 வருஷம் காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்தைகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை. என்ன ஒரு அநியாயம் பாருங்க. எத்தனை முறை? 10 முறை. 20 வருஷம் உழைச்சாச்சு, ஆனாலும் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இந்த யாக்கோபு மாதிரி இருக்குது உங்கள் வாழ்க்கை? 20 வருஷம் ஆச்சுங்க, இத்தனை வருஷமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், வாழ்க்கை அப்போ நகரவே இல்லை, அங்கேயே இருக்கு, ஏதோ வாய்க்கும் கைக்கும் போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு பிரசங்கம் இருக்குது, இதுக்குன்னே ஒரு பிரசங்கம் இருக்குது, போதும் என்கிற மனதுடனே. அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தேன்னா டக்குன்னு பறக்கும் தட்டு வந்துடும். ஏசு வரப்போகிறார், ஏசு வரப்போகிறார், டப்புன்னு ஏறி போயிருப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டு. இன்னும் பொன் பிள்ளைங்க இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதை படிக்க வைக்கணும், ஒரு வீடு வாங்கணும். வாழ்க்கையில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 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 சாமானிய மனிதனின் விருப்பங்களுக்கு எதிராக தான் பிரசங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் என் வேதம் அப்படி இல்லை, என் தேவன் அப்படி கிடையாது. என் தேவனின் கவனம் எல்லாம் இந்த சாமானிய மக்கள் மேலே இருக்குது. அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாக இருக்கிறார்.
இன்னைக்கு காலையில் என்ன நினைக்கிறதுக்கு யார் இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என் நினைவா இருக்கிறார். கடவுள் என் நினைவா இருக்கிறார். அவர் என் நினைவாக இருக்கிறார். என்ன நினைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாருங்க. இன்னைக்கு காலையில் சொல்றேன், உங்களை நினைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் அதே தாவீது சொல்றான், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேலின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். குடும்பமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் இந்த கால வேளையில. அப்போ ஆண்டவர் யாக்கோப்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? லாபான் உனக்கு செஞ்ச அநியாயத்தை நான் பார்த்தேன். 20 வருஷம் காலி பண்ணிட்டான் தானே. 20 வருஷம் ஒன்றும் உன் கையில் கிடைக்கல தானே. எல்லாம் வேஸ்ட்டாக போன மாதிரி தானே போயிடுச்சு உன் உழைப்பு. ஏன்னா இந்த வாலிப நாட்களில் கொஞ்சம் தெரியாது. ஒரு 40-50 வரும்போது கொஞ்சம் பயம் வந்துடும் பாருங்களேன். இயல்பாக சொல்கிறேன், ஐயோ இவ்வளோ டைம் போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறோம். எதையுமே எடுத்து செய்கிறதுக்கு ஒரு மனசே வராது. ஒரு முடிவெடுக்கிற தைரியத்தை இழந்துடுறாங்க. ஒரு பயம் வந்துடுது. ஒரு செக்யூரிட்டியாக ஏதாவது கிடைச்சா போதும். அதனால என்னமோ தெரியல, செக்யூரிட்டி வேலைக்கே போயிடுறாங்க. எந்த வேலையிலையும் செக்யூரிட்டி இல்லை பிரதர், அதனால நான் செக்யூரிட்டி வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு போயிட்டேன். இயல்பாக தான் ஒரு மனுஷனுடைய நிலைமையாக மாறுது பாருங்களேன். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, லாபான் உனக்கு செஞ்ச எல்லாத்தையும் நான் பார்த்தேன். லாபான் உனக்கு செஞ்ச எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எல்லா அநியாயத்தையும் நான் பார்த்தேன். எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். என்ன பண்ணுறாரு? ஒரு ட்ரீம் தரார். அந்த ட்ரீமில் ஆண்டவர் சொல்லித்தராரு, இதெல்லாம் என்ன பண்ணும், இப்படி தான் பிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக்கு தரார். அப்போ தன்னுடைய பொருளாதார ரீதியில் ஒருத்தன் பின்தங்கி கிடக்கும் பொழுது, இன்னொருவரால் நசுக்கப்படும் பொழுது, கடவுள் அதில் தலையிட்டு அவனை தூக்கி அவனை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் யாக்கோபின் கதை. அவன் மந்தையை பெருக வைக்கிறாரு. ஆமென். நான் தான் சொல்லுவேன், இந்த பைபிள் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு பைபிள். நம்ம இதை இப்படி பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடும். என் கடவுள் என்னை வாழ வைக்கிற கடவுள், என் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் எனக்கு பதிலை சொல்லக்கூடிய கடவுள். அதனால தான் நீங்கள் பதிலை எங்கேயோ தேட வேண்டியதில்லை, அவருடைய வார்த்தையில் தேடுங்க, அவருடைய பிரசன்னத்தில் தேடுங்க. ஆண்டவரே, என் கடனுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்கள் என்ன வழி வச்சிருக்கிறீங்க? என் பிள்ளைகளை நான் நல்லா வைக்கணும், அதுக்கு என்ன வழி வச்சிருக்கிறீங்க? அவர்கிட்ட கேளுங்க, அவரிடத்துல வாங்க. இதுக்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஆனால் அவர் உத்தரவாதம் தரதுக்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா அவர் அதானே சொல்றாரு, நீ என்னிடத்துல வா, என்கிட்ட கேளு. ஊர் பூரம் கேட்குற. அதனால தான் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார். சரி கேட்டு முடி அப்படின்ட்டு எல்லாம் கேட்டு பார்த்துட்டு, ஆண்டவரே யாருமே ஒன்றுமே தரல, பெருசாக ஒன்றும் செய்யலை. ஆனால் நீ என்கிட்ட கேளு, என்ன நோக்கிப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் நீர் கேளும். சங்கீதம் 2 பாருங்க, கடவுள் கேட்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்குது. சங்கீதம் வச்சுருக்கீங்களா? சங்கீதம் 2:8, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். Ask of me and I will give you the nation as your inheritance. என்ன சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் கேளும். எப்பா நீ என்கிட்ட கேளு. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட சங்கீதமாக இருந்தாலும் நம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் இல்லையா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இப்படி பாருங்க, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும். அதாவது ஜாதிகள்லாம் என்ன? நேஷன்ஸ். என்கிட்ட கேளு, நாடுகளே நான் கொடுக்குற ஆண்டவருங்கிறார். வீடுகள் கிடைக்குமாங்க? நாடுகளே என்னால் தர முடியும்பா, நாட்டே தர முடியும். நம்ம அதனால சொல்லி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நம்ம எண்ணங்கள் விரிவாகணும். அடைய தான் வாழ்க்கை விரிவடைய ஆரம்பிக்கும். நமக்கு இது போதும், இதிலே கடை, அதுதான் பக்தின்னே சொல்லி வளர்த்துட்டாங்க பாருங்க. அதனால அங்கேயே உட்காந்துருக்கோம். எனக்கு போதுங்க,
ஏதோ ஒரு லெவலுக்கு. ஆனால் நான் 4 பேருக்கு செய்யணும்னா கண்டிப்பாக போதாது. இன்னும் என் எல்லைகள் விரிவடைய வேண்டும். உங்கள் எல்லைகள் விரிவடைய வேண்டும். ஆமென். கண்டிப்பா. அப்போ யோசிச்சு பாருங்க. கேளும், எல்லாம் சொல்லுங்க கேளும். எந்த அளவுக்கு கேட்குறான்னா, எந்த அளவுக்கு கேட்க சொல்றாரு, பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். நான் சொல்றேன், நிறைய காரியம் உங்களுக்கு சொந்தமாக வரப்போகுது. சொந்தமாக உங்களுக்கு வரப்போகுது. ஓன் பண்ண போறீங்க. ஓன் கார், ஓன் ஹவுஸ், ஓன் லேண்ட். ஆமென். ஓன் கம்பெனிஸ். ஆமென். பிலீவ் தட். என் தேவன் அப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களால் இன்னைக்கு காலையில் பார்க்க முடியும்னா அவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ என்கிட்ட வந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் சொல்லும்போது அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தவன நீங்கள் என்ன பண்ண வச்சிட்டீங்க, ஆசைப்பட வச்சிட்டீங்க. ஏன் முடியாது? உங்களை எது தடுக்குது? உங்களை தடுப்பவன் யார்? உங்களை தடுப்பது எது? இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, என்ன தடன்னே தெரியல பிரதர். நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் என்ன தடை? என்ன தடை? எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியலையே. புரிஞ்சா? என்னத்தான் தடைங்கிறாங்க. நான் சொல்றேன், என்னத்தான் தடை. அந்த என்ன தடையை எடுத்துட்டீங்கன்னா தடையே கிடையாது, மேலே போய்கிட்டே இருப்பீங்க. ஜோமணி, உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் தடைகளாகவே இருக்கிறது. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க, அதை கொஞ்சம் ரினியூ பண்ணுங்க, அதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தையின் உதவியை கொண்டு அதை கொஞ்சம் பலப்படுத்தி பாருங்க. அதற்கு ஒத்ததாய் சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, கடவுள் எனக்கு எப்படி உதவுவார், எப்படி ஏதாவது எனக்கு தரதா இருந்தார் எப்படி தருவார், கடவுள் எப்படி உதவுவார், எப்படி தருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55, ஐசாயா 55, எப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரு பாருங்க, எப்படி நம்ம ஹெல்ப் பண்றாரு. 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோட நுப்பாட்டிடுவாங்க பாருங்க. அதான் பிரச்சனையே. இதை வாசித்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு, நீ நினைக்கிறது நடக்காது, நீ நினைக்கிறது நடக்காது. சரி, அப்போ என்ன நடக்கும்? கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். சரி, கர்த்தர் என்ன நினைக்கிறாரு அதான் தெரியாது. இப்படியே ஓட்டாங்க பாருங்க லைஃபை. சரி சார், அவர் நினைக்கிறது ஓகே, அவர் என்ன நினைக்கிறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அதை சொல்றதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு காலையில் கவனிங்க, கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, அது என்ன நீ நினைக்கிறது நடக்காது. என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு, கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேளுங்க. அங்க பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், நீ இந்த வாடகை வீட்டிலேயே காலத்தை கழிச்சிடலான்னு நீ நினைக்கிற. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகளை பார்க்கணும் என் நினைவுகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வா இருக்குதோ அவ்வளவு உயர்வான எண்ணங்களை உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறேன். நீ ஏதோ படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிற. இல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன்னை கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி வைப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம உன் நினைவுகளை விட என் நினைவு உயர்ந்ததா இருக்கு, உன் வழிகளை விட என் வழிகள் உயர்ந்ததா இருக்குது. The higher way, the higher thoughts. God's thought is higher, God's way is higher. அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ற, உன்னுடைய திங்கிங் வந்து ஒரு மீடியா கட்டி திங்கிங்கா இருக்குது, ஒரு நார்மல் திங்கிங்கா இருக்குது. நீ யாருன்னே உனக்கு தெரிய மாட்டுக்கு, உன்னை நான் எப்படி உண்டாக்கினேங்கிறது உனக்கு புரிய மாட்டுக்கு. நீ ஒரு சின்ன ஆளா யோசிச்சு ஒரு சின்ன நினைவுகள்லேயே திங்க் பண்ணி அங்கேயே உட்கார்ந்துடுற. ஆனா நான் உனக்காக வச்சிருக்கிற திட்டம் எவ்வளவு பெருசு தெரியுமா? நான் ஏதோ பெருசா பேசுறதா சொல்றாங்க, நான் பெருசா பேசலைங்க, அவர் எம்பிட்டு பெருசா பேசுறா பாருங்க. தம்பி, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா அப்படிங்கிற. அவ்வளவு பெரிய திட்டத்தை உனக்காக, உன் சந்ததிகளுக்காக, உன் பிள்ளைகளுக்காக நான் வைத்திருக்கிறேன். காலையில் நீ கர்த்தர் சொல்றாரு, ரிப்பண்ட், மனம் திரும்பு அப்படிங்கிறாரு. மனம் திரும்பா? எதுல இருந்து மனம் திரும்பணும்? இந்த பீடி பொடியெல்லாம் நான் அப்பமே தூக்கி போட்டனே. நம்ம ஆளுகளுக்கு மனம் திரும்பினாலே இதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. பொடி போடுறதில்ல, பீடி குடிக்கிறதில்ல, தண்ணி அடிக்கிறதில்ல, மனம் திரும்பியாச்சு அப்படின்ட்டு. கர்த்தர் சொல்றாரு, புத்தியில மனம் திரும்புப்பா. இவ்வளோ சின்ன புத்தியை வச்சிருக்க,
இவ்வளோ லோ டிசையர்ஸ் வச்சிருக்கிற, மனம் திரும்பின என்ன அர்த்தம்? திங்க் லைக் மீ, என்ன மாதிரி யோசி. இன்னும் சொல்ல போனா மெட்டானோயா, the Greek word repentance, the Greek word is metanoia. மெட்டானா சேஞ்ச், நோயானா மைண்ட். ஏசு சொல்றாரு change your mind or change your thinking and change your life. change your thinking. எப்படி என் திங்கிங்கை நான் மாத்துறது? எப்படி என்னுடைய நினைவுகளை நான் மாத்துறது? நிறைய பேர் கேட்குறாங்க, என் எண்ணங்களை மாற்றணும், என் நினைவுகளை மாற்றணும், எப்படிங்க? how is it possible? எப்படி இதை நான் மாற்ற முடியும்? அவரே சொல்றாரு பாருங்க எப்படி மாற்ற முடியும்னா, 10வது வசனம் சொல்றாரு, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க காரியங்கள் வாய்க்கும். ஆமென். உங்களுக்கு புரியும். இன்னும் சொல்ல பாருங்களேன், ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு காலையில் என்ன பண்றாரு, இல்லை என்ன அவரால் உங்களுக்கு செய்ய முடியும்? நம்ம எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப ஒன்றும் பெரிய ஹை திங்கிங்ஸ் இருக்கிறது இல்லை, ஒரு நார்மலான ஒரு திங்கிங்ஸ். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் வார்த்தையை அனுப்புறாரு. எதை அனுப்புறாரு? God send his word like a rain. வானத்திலிருந்து மழை என பொழியுது பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இங்கே எப்படி காஞ்சி இருந்தது, இப்போ இந்த மழை வந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, சுற்றிலும் பச்சை பசேர்னு ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை உன் மேலே இறங்கும் போதும் உன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். பச்சை பசேர்னு ஆயிடுவ, பச்சை பசேர்னு ஆயிடுவ, செழிப்பா மாறிடுவ. எவ்வளவோ காரியங்களை ஒதுக்கி இதை முக்கியப்படுத்தி ஏன் வந்து அமர வேண்டியது அவசியம்? ஏன்னா நான் உட்காரும் போது ஒரு மழை என் மேல இறங்கும், ஒரு மழை என் மேல கொட்டப்படும். எனக்குள் கிடக்கிற எதையோ அது முளைத்து வெளியே எழும்பும்படியாக அது செய்கிறது. மழை மாதிரிங்க அது வார்த்தை. வெளியில மட்டும் பெய்யல, வெளியில எப்பமாவது பெய்யுது, ஆனா உங்க மேல தினந்தோறும் பெய்யுது. ஆமென். அப்போ அந்த மழையில நனைய நனைய என்ன ஆகுது, ஒரு நிலம் செழிப்பது போல தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தொடப்படும் பொழுது அவன் வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கிறது. அதனால தான் we need the touch of God, we need the word of God, we need the presence of Holy Spirit. அப்படிப்பட்ட தொடுதல் நடக்கும்போது உங்க வாழ்க்கை காஞ்ச வாழ்க்கையா இருக்காது, தரித்திரத்தின் வாழ்க்கையா இருக்காது, சாதாரண வாழ்க்கையா இருக்காது. அந்த வாழ்க்கை செழித்தே தீரும். அந்த வாழ்க்கை பாருங்களேன், நான் அனுப்பின வார்த்தைகள் வெறுமனையே என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அனுப்பினதை செய்கிறது. இந்த உலகத்திலே தோற்காத ஒன்று இருக்குதுன்னா அது தேவனுடைய வார்த்தைங்க. அதை தான் அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார் இந்த காலை வேலையில். தோக்கவே தோக்காது. அதை தோற்கடிக்கிற ஒரு வல்லமை கிடையாது, அதை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு பிசாசு கிடையாது, அதை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு ராஜா கிடையாது, அதை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை கிடையாது. அதனால தான் சொல்றாரு, அது உனக்குள்ள போட்டும், அது உனக்குள்ள போச்சுன்னா நீயும் தோத்து போக மாட்ட, நீனும் தோத்து போக மாட்ட, நீனும் ஜெயிப்பாய். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்ப நீ நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ இருக்குது, எங்கேயோ கிடக்குது. கிடையாது. கடவுள் நம்முடைய எண்ணங்களை எப்படி மாத்துறாரு, நம்முடைய நினைவுகளை மாத்துறதுக்கு என்ன பண்றாரு, அவர் வார்த்தை அனுப்புறாரு. ஏன்? அவர் வார்த்தையில அவர் நினைவு இருக்கு. இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன பண்ணும், பேசும். அப்போ கடவுள் பேசுறாருன்னு என்ன அர்த்தம்? அவர் இருதயத்தில் எண்ணத்துலலாம் நிறைஞ்சிருக்கோ அதை அவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. அவர் மனசுல என்ன கிடக்கு தெரியுமா தெரியாதா? சில சொல்லுவாங்க கடவுள் என்ன நினைக்கிறார் தெரியாது. பிரதர், கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு தெரியுங்க. எப்படி தெரியும்? அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத அவர் பேசிட்டாரு. பேசினதை கவனிச்சாலே இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப தேவ வார்த்தையை கவனிப்பதன் மூலம் தேவனுடைய நினைவுகள் என்ன என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரிய வருகிறது. How to know the will of God, how to find the will of God. மக்கள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் சொல்ல, God's word is God's will. தேவனுடைய சித்தம் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அது எதுக்காக அனுப்பப்படுது? கொஞ்ச நினைவுகள் நம்மெல்லாம் என்னங்க பணுசா பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? இது உள்ள வருது, அப்படியே உள்ள வந்து உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ. ஆண்டவரே, நானா? என் குடும்பம் சின்ன குடும்பம்ல, நான் ஒன்றும் பெருசாக படிக்கலல்ல. இது நமக்குள்ள ஓடுற நினைவுகள். நான் மந்த நாவு உள்ளவன்,
பேச அறியாதவன் வாயை படைச்சது யாரு? நான் ரொம்ப சின்ன பிள்ளை, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. பாருங்களேன், நம்ம எண்ணங்களுக்கும் அவர் எண்ணங்களுக்கும் ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபைட் நடக்குது, ஒரு வார் நடக்குது. நம்ம நான் என்ன ஆண்டவரை செய்ய முடியும்? நான் ஒரு விதவை அப்படிங்கிறோம். நான் ஒரு உதவியற்றவள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு, அப்படியா? நானே உன் நாயகர், சிருஷ்டிகரே உன் நாயகர். வயசை பற்றி அவர்கிட்ட பேசினா ஒத்துக்கவே மாட்டேக்காரு. சைஸை பற்றி பேசினாலும் ஒத்துக்கவே மாட்டேக்காரு. தம்பி, இந்த வயசு சைஸு இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத. திறமை வேண்டாங்க. என்ன திறமை? நான் தான் எல்லாத்தையும் படைச்சவர். நான் உனக்குள்ளே வந்தால் எல்லா திறமையும் வெளியில் வரும். நான் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு நாளை யோசித்தேன்னா என்னால் கற்பனை கூட பண்ண முடியல. அன்னைக்கு யாராவது இப்படி நான் ஒரு இடத்துக்கு வருவேன்னு சொன்னால் நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனால் கர்த்தர் சொன்னார் இப்படி வருவேன் அப்படின்ட்டு. ஒரு டைமில் எனக்கு எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கல. சிம்பிளாக மரியாள் மாதிரி சொன்னேன், சரி உங்கள் வார்த்தையின்படி ஆகட்டும் அப்படின்ட்டு. பார்த்தா இங்கே வந்து நிற்கிறோம். ஆமேன். ஆமாம், புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? நியாயமான கேள்விதான். முதலீடு இல்லையே, இதை எப்படி செய்ய முடியும்? எனக்கு பெரிய அரசியல் பலம் இல்லையே, இதை எப்படி செய்ய முடியும்? அது இல்லையே, இது இல்லையே, ஏதோ ஒன்று இல்லையேங்கிறோம். அவர் சொல்கிறாரு, எதுவும் தேவையில்ல, உன்னதமானவருடைய பலன் உன் மீது நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் உண்டாயிருக்கிறது பரிசுத்தம் என்று எண்ணப்படும். உனக்காக தான் அந்த ஆவியானவர் இருக்கிறாரு, உதவுவதற்காக, உயர்த்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக, அந்த வெறுமையை நிரப்ப, அந்த காலியை நிரப்ப, அந்த இருளை நிரக்க நான் போதுமானவர். பாருங்க, இதுக்கு மனசு திரும்பிட்டாலே போதும். நம்ம நினைக்கிற வெற்றி செழிப்பு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹச்சு டாக்கு மாதிரி உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்க அதை தேடி போக வேண்டியதில்லை, அது உங்க பின்னாடி வர்றதை நீங்க பார்ப்பீங்க. நீதிமொழிகள் 23:7 இவ்விதமாய் வாசிக்கிறோம், as a man thinks in his heart, so is he. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். For as he thinks in his heart, so is he. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கடவுள் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நமக்கு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நீ ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்க, கர்த்தர் உனக்கு சின்னதா தர விரும்புறாரு. மாத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. நீ ரொம்ப ஆசைப்படுற தம்பி தங்கச்சி, அதெல்லாம் கூடாது, அதிக ஆசை உடம்புக்கு ஆகாதுன்ட்டாங்க. நீ கொஞ்சமா நினை, மட்டும் தான் நீ நினைக்கணும்ட்டாங்க. ஒரு பொண்ணு போய் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கு, பாஸ்டர் நான் டாக்டர் ஆகலாம்னு நினைக்கிறேன்ட்டு. அவர், உனக்கு எம்புட்டு பெருமை, கம்பவுண்டர் ஆகக்கூடாதா, நர்ஸ் ஆகக்கூடாதா, பெருமை உனக்கு, அதனால தான் நீ டாக்டர் ஆகும்னு நினைக்க. கொஞ்சம் உயர்வா நினச்சிட்டா அதுக்கு பேர் என்னது? பெருமைன்னு பேர் வச்சுட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, அருமை 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 அருமை. அவர் அருமைங்கிறார். இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, இவங்களுக்கு அது விளங்க மாட்டேங்குது. அவர் சொல்றாரு, வானத்தை பார்க்கிலும் பூமி எவ்வளவு உயர்ந்திருக்கிறது. ஆமென். அவ்வளவு என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது, என் வழிகள் உயர்ந்ததா இருக்கிறது. ஒரு பிள்ளை கூட இல்லாத ஒருத்தன் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னதான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்க போறேன். ஆமென். எங்க பைபிளே அதுதாங்க. அவர் இல்லாதவனை இருக்கிறவனை போல அவர் அழைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த காலையில் உங்களுக்குள்ள ஒரு 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 தாட் எல்லாம், அன்வான்ட் தாட்ஸ், சில லிமிட்ஸ்லாம் இன்னைக்கு பிரேக் ஆகுது. பரிசுத்த ஆவியானவர் காலை வேலையில் சில குறுகலான எண்ணங்களை அவர் உடைச்சு வெளியில தூக்கி போடுறார். வெளியில போட்டும், அது வெளியில போயிட்டாலே நீங்க பெருசா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க பேச்சுல முதல்ல ஒரு மாற்றம். எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்களிலும் சிந்திக்க விதங்களிலும் பேசுகிற விதங்களிலும் மாற்றங்கள் வரட்டும். பெருசா கடவுள் ஒன்று உங்களை சட்டையெல்லாம் மாற்ற சொல்லலை. கிறிஸ்துவங்க பூரா என்ன மாற்ற சொன்னாருன்னு அதை மட்டும் விட்டு விதி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. சட்டையை மாற்ற, எல்லாம் வெள்ளை சட்டை போடு அப்படின்ட்டாங்க. பரிசுத்தம் வெள்ளை சட்டை. அரசியல்வாதி பூரா வெள்ளை சட்டை தான் போட்டிருக்கான். பரிசுத்தமா மீசி எடுத்தாதான் பரிசுத்தம். இந்தி நடிகர் பூரா மீசி எடுத்தா இருக்கான். அவன்லாம் முழு நேர ஊழியரா? அப்போ ஷாருக் கான், அமீர் கான் எங்க இருந்தா இதை பிடிச்சாங்கன்னே தெரியல. அவுட் சைட் சேஞ்ச், நோ மை ஃப்ரெண்ட். இந்த வெளிப்பிரகாரமான மாற்றத்தை அவர் எதுவுமே சொல்ல. அவர் சொல்றாரு, உன் எண்ணத்தை மாத்து, உன் பேச்சை மாத்து, உன் எண்ணமும் பேச்சும்
நான் சொன்ன வார்த்தையா இருந்ததுன்னா உன்னை தோற்கடிக்கிறதுக்கு இந்த பூமியில் ஒரு சக்தியும் இல்லை, ஒரு பிசாசும் இல்லை, ஒரு மனிதனும் இல்லை, ஒரு சூழ்நிலையும் இல்லை. திங்க் லைக் மீ, ஸ்பீக் லைக் மீ. கடவுள் நீங்க சொல்றாரு, என்ன மாதிரி யோசி, என்ன மாதிரி பேசு. எல்லாம் சொல்லுங்க, என்ன மாதிரி யோசி, என்ன மாதிரி பேசு. தோல்வியே இருக்காதுங்க உங்களுக்கு. எடுத்த எல்லாத்துலையும் ஜெயிப்பீங்க, எல்லா காரியங்களிலும். ஆமென். எல்லா காரியங்களிலும் வெற்றி உங்களுடையதாக இருக்கும், எல்லா காரியத்திலும் ஜெயம் உங்களுடையதாக இருக்கும். தோக்கவே மாட்டேங்க. அப்போ எண்ணங்கள் உயராததினால்தான் இங்கு வாழ்க்கைகள் உயரவில்லை. அப்போ என்ன பண்ணியிருந்திருக்கணும்? தாழ்வான எண்ணம் கொண்ட மனிதன் கூட கடவுளுடைய ஆலயத்தில், கடவுளுடைய பிரசனத்தில் வந்து உட்காரும் போது அதை கேட்டால், சேச்சா நம்ம என்ன இவ்வளோ மட்டமாக நினச்சிட்டோம், நம்ம என்ன இவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டோம், நம்ம கர்த்தர் எவ்வளோ பெரியவர்னு அவன் எண்ணங்கள் உயர்ந்துடுச்சுன்னா, நான் சொல்கிறேன், அது மட்டும் நடந்திருந்தா, இந்த 2000 வருஷ பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் அது மட்டும் நடந்திருந்தா இந்நேரம் எத்தனை இந்தியா ரசிக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? நான் சொல்கிறேன், ஒன்றும் கெட்டு போகலை. இனிமே அதை சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். இனிமே அந்த மாற்றங்களை நம்ம பார்ப்போம். ஆமென். ஆமாம், இந்த போதனை கேட்டதுக்கு அப்புறம் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து வர்ற சாட்சியை நான் கேட்குறேன். ஒவ்வொரு வாரமும் கேட்குறேன், ஒவ்வொரு நாளும் கேட்குறேன். ஒரு வேலைன்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டேன், இன்றைக்கி ஒரு வீட்டை கட்டிட்டோம், இன்றைக்கி ஒரு நல்ல வாகனத்தை வாங்கிட்டோம், இன்றைக்கி ஒரு 4 பிள்ளைக்கு படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். உயர்ந்து கொண்டே மக்கள் வர்றதை நான் பார்க்குறேன். அப்போ எதுவும் தடை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, எதுவும் தடை கிடையாது. உங்களை தடுப்பது எதுங்க? உங்களை எது தடுத்துற முடியும்னு நினைக்கிறீங்க? எதையாவது பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு காலையில் உங்களை தடுக்கிறதுக்கு ஒரு அப்பனும் கிடையாது, உங்களை தடுக்கிறதுக்கு ஒரு கொம்பனும் கிடையாது, உங்களை தடுக்கிறதுக்கு ஒரு பிசாசும் கிடையாது. தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். எந்த தடையா இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய ஒருத்தர். த பால் பராஷிம், சத்துருக்களை தண்ணீரை போல சிதறுண்டு ஓட பண்ணுகிற ஒரு தேவன் உங்க முன்னாடி போறார். இதுல என்ன தெரியுமா, நமக்கு எங்க இடையில கொஞ்சம் நம்ம விட்டுருதோம், பொதுவாக மக்கள் விட்டுருதாங்க அப்படின்னு பார்த்தா, இதை இன்னைக்கு மட்டும் கேட்கக்கூடாது, இதை தினமும் கேட்கணும். பொதுவாக பாருங்க, ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மைண்ட்ல இருந்து துடைக்கிறதுக்கு ஒரு 10 பாசிட்டிவ் தாட் தேவைப்படும். நீங்கள் வேணா பாருங்களேன், ஒரு அழுக்கு கிடக்கு, அது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் தண்ணி எவ்வளோ தேவைப்படுது, இவ்வளோ தண்ணி தேவைப்படுது, இவ்வளோ ஊற்றுனா தான் அந்த சாணி போகுது, அந்த சாக்கடை வெளியில் போகுது. அது மாதிரி தான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மைண்டில் வருது. ஆனால் கடவுளுடைய வார்த்தைகள் இன்னும் அதிகமாக உங்கள் மனதை தொட நீங்கள் அனுமதிக்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள் முற்போக்காக மாறும், உங்கள் வாழ்க்கையும் முற்போக்காக மாறுகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும். அதனால தான் இது வந்து வெறும் சண்டே மார்னிங் பத்தாது, அதை தினந்தோறும் கேட்க ஆரம்பிங்க. இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது பாருங்களேன், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பதிவு பண்ணி வச்சுருக்குறோம். டெய்லி காலையில் ஒன்று கேட்டுருங்க, சாயங்காலம் முடிஞ்சால் ஒன்று கேளுங்க. ஏதோ ஒரு டைம் அதனால் நிரம்புங்க, அதனோடு ஒத்துழைச்சிட்டே வாங்க. நெகட்டிவாக பேசாதீங்க. நெகட்டிவாக யாராவது வந்து திங்க் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் பிஸ்னஸே இல்லையாம, ஆமாங்க ஆமாம் அப்படிங்காதீங்க. இந்த ஜண்டு மாம் விளம்பரத்தில் வரும் பாருங்க, தலைவலியா, ஆமாம், மூக்கடைப்பா, ஆமாம், ஆமாங்க ஆமாம், எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டுட்டு இருக்காதீங்க. சொல்லிடுங்க, அது எனக்கு இல்லை ப்ரோ, என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகாது, அது என்னை தொட முடியாது, என்ன ஒரு பிசாசும் தொட முடியாது, என்ன வியாதி தொட முடியாது, என்ன தரித்திரம் தொட முடியாது. பேசுங்க, அதை பேசுங்க, அதை சொல்லிடுங்க. ஏன் சொல்லிடுறது அவசியம்னா, அடுத்தால உங்க ஆள் அங்கே உங்ககிட்ட அந்த ஆட்கள் வந்து அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க உங்ககிட்ட. சொல்லுங்க, அந்த மோடி ஆட்சிக்கு அப்புறம் எல்லாமே அப்படியே. உங்களை யார் மோடி ஆட்சிக்கில் இருக்க சொன்னா? என்ன பிரதர், சுதந்திர இந்தியாவில் அவர் தானே பிரதமர்? நான் என்னைக்கும் என்ன மோடி ஆட்சிக்கில் இருக்கிற ஒரு ஆளாக நினச்சதே கிடையாது. நான் என்ன எப்படி நினைக்கிறேன்னா, ராஜ்யத்தின் மகனாக, ராஜ்யத்தின் புத்திரனாக நான் என்னை யோசிக்கிறேன். இந்த ராஜா, இவர் ஒரு ராஜா, அவரை கனம் பண்ணுறோம், ஆனால் இந்த ராஜாவின் குடுமியெல்லாம் ஒரு ராஜா கையில் இருக்குது. இந்த ராஜாக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறார், அவர் தான் என் அப்பா. ஆமென். அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தவங்க தான் உயர்ந்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. தானியேல்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான், ஆமாம் தரிவு வந்தான், அப்புறம் கோரேஸ் வந்தான், அதிமுக திமுக மாற்றி மாற்றி வர்றதானப்பா, ஆனால் யார் வந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது.
அட ராம ஆண்டான ராவண ஆண்டான எனக்கு ஒரு கவலை இல்லை. அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நோய் வந்துடுச்சு, இதெல்லாம் இதனோட ஒத்து போறதுனால தான் அது அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், ஒரு நாள் ஒத்து போகாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. வேதவசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் இந்த நெகட்டிவா யோசிக்க மாட்டேன், நெகட்டிவா பேச மாட்டேன். நான் கடவுளுடைய வார்த்தையை பேச போறேன், கடவுளுடைய வார்த்தையை நான் சிந்திக்க போறேன். இது பண்ணி பாருங்க. சூழ்நிலையிலே எப்படி மேஜிக் நடக்குது நீங்க பார்ப்பீங்க, சூழ்நிலையிலே எப்படி அற்புதம் நடக்குது நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கே அதிசயமா இருக்கும், என்னது நம்ம வாழ்க்கை தானே இது, தங்க மழையா பொழியுது. ஆமா, ஆனா இது என்னன்னா, நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்களோ அதை பேசாதீங்க. சில நேரம் அதை சொல்றேன்ல, இது இந்த ப்ராக்டிஸில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, சில நேரம் நேச்சுரலாக பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கடன் இருக்கும், வியாதி இருக்கும், பலகீனம் இருக்கும், ஏதாவது இருக்கும். ஆனால் கடவுள் சொல்கிறாரு அப்படி தான் இருக்கு, இப்போ இருக்கிறதே நீ பேசாத, நான் சொன்னதை சொல்லுங்கிறார். அது என்னங்க, இருக்கிறது தானே சொல்ல முடியும். இருக்கிறதே சொன்னா நீ திரும்பவும் அதை கொண்டு வர்ற ஒரு வேலையை செய்கிற. அதனால் இருக்கிறத சொல்லாத, நான் சொல்கிறத சொல்லு. ஆதியாகமம் 1 பார்த்தீங்கன்னா, இருட்டு இருக்குது, வெறுமை இருக்குது, ஒழுங்கின்மை இருக்குது. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, தேவன் இருட்டை பேசலை, ஒழுங்கின்மையை பேசலை, வெறுமையை பேசலை. மாறா என்ன பேசினாரு? லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமே, கடவுளே இருட்டு அப்படின்னாருன்னா இருட்டு வந்துடும், வெறுமைன்னா வெறுமை வந்துடும். ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அது வந்துடும். இப்போ இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களையும் அப்படி தான் படைச்சிருக்கிறார், என்னையும் அப்படி தான் படைச்சிருக்கிறார். நீங்களும் இப்போ என்ன சொல்ல போகிறீங்களோ அது வரப்போகுது. ஆமென். ஒவ்வொரு நாளும், இது ஒரு நாளில் நடந்துறது இல்லை, இது ஒரே நாளில் நடந்துறது இல்லை. ஆனால் ஒரு நாளில் ஆரம்பிக்குது, அது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. ஒரே நாளில் நடக்கிற மாதிரி வச்சிருந்தா அது ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும், இன்னொரு விதத்தில் தீமையாகவே போயிடும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோன்னு யோசித்து பாருங்க. என் வயிறே பற்றி எரியுது அப்படிங்காங்க, டப்புன்னு பார்த்தா எரிஞ்சிடும், அப்புறம் தலை வெடிக்கிறது போல இருக்குன்னா அப்புறம் டப்புன்னு வெடிச்சிடும் அப்புறம் தலை. அதனால தான் கடவுள் அதை ஒரு ப்ராசஸில் வச்சிருக்கிறார். தேங்க் காட் ஃபார் த ப்ராசஸ். நீங்கள் நினச்சதெல்லாம் உடனே நடந்தால் எப்படி இருக்கும்? சாவறதை பற்றியும் ஒன்றும் இல்லாமல் போகிறத பற்றியும் எத்தனை வாட்டி யோசித்துருக்கீங்க? நீங்கள் பேசுகிறதெல்லாம் உடனே நடந்தால் எப்படி இருக்கும்? சில நேரத்தில் அது வரமாக இருக்காது, சாபமாகிடும். இந்த மீடாஸ் டச் கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு ராஜாவுக்கு வரம் கிடைக்கும், அவன் எதெல்லாம் தொடுறானோ அதெல்லாம் என்னதான் மாறும்? தங்கமாக மாறும் எல்லாமே. அவன் பொண்ணு ஓடி வருவா, தொடுவான், தங்கமாயிடும். சாப்பாடு கொண்டு வைப்பாங்க, தொடுவான், சாப்பாடு தங்கமாயிடும். கடைசியில் எனக்கு இந்த வரமே வேண்டாங்க அப்படின்றான். ஏன்னா எல்லாமே தங்கம். அது மாதிரி தான் இந்த இப்போ நீங்கள் வாட் யூ திங்க், வாட் யூ ஸ்பீக், இது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுங்கிறார் கடவுள். ஆனால் அது உடனே ஏன் வைக்கலைன்னா, நம்ம இன்னும் செம்மையாகாதனால அது உடனே நடக்கிற மாதிரி வைக்கல. ஆனால் தொடர்ந்து பேசினால் அது நடக்கும், தொடர்ந்து சிந்தித்தால் அது நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, தொடர்ச்சி. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை சில வாட்டி பேசினா, ஏன்னா சில நேரம் நீங்கள் கோவத்தில் ஆத்திரத்தில் என்னெல்லாமோ பேசுகிறீங்க, கரெக்டா? நானும் தான். அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கணுன்னா இதாகிடுது. ஆனால் தொடர்ந்து உங்கள் மனம் ஒன்றை விரும்புகிறது என்றால், தொடர்ந்து உங்கள் நினைவுகள் ஒன்றை தொடருகிறது என்றால், தொடர்ந்து உங்கள் பேச்சு அதை பற்றியே இருக்கிறது என்றால், நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் அது நடந்தே தீரும். இட்ஸ் நெகட்டிவ்லி ஆர் பாசிட்டிவ்லி. நெகட்டிவாக உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய ப்ரேயர். இது நம்ம வாழ்க்கையை நல்லாக்கிறதுக்காக கடவுள் வச்சிருக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் மட்டும் தொடர்ந்து வெற்றியை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஜீவனை, நன்மையை பேசிகிட்டே இருந்தால் என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அவன் மடியில் விழ ஆரம்பிக்கும். இதுதான், இப்படி தான் கடவுள் படைச்சு வச்சிருக்கிறார். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் என்ன பண்ணுங்க? என்ன பண்ணாதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதியுங்கள். பேதுருல படிக்கிறோம், ஆசீர்வதியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதியுங்கள்.
ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, உங்கள் மேலேயும் ஆசீர்வாதத்தை பேசுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலேயும் ஆசீர்வாதத்தை பேசுங்க. சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவன் மேலெல்லாம் எப்படி பேச அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசி பாருங்க. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதை பெறுவீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், பேசுவதை பெறுவீர்கள். பாருங்கள், 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையும் ஊதாசனத்துக்கு ஊதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க ஆசீர்வாதம் சுதந்திரிக்கும்படி? தெரியுதா? அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன பண்ணுங்க, ஆசீர்வதியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதியுங்கள். ஆமென். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நல்ல நாட்களை பார்க்கணுமா? நல்ல நாட்களை பார்க்கணுமா? கடவுள் சொல்றாரு, அப்பனா உன் நாக்கை கரெக்டாக பயன்படுத்துங்கிறார். அங்கே பாருங்க, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விளக்கி காத்து. இஷ்டத்துக்கு வாயில் அளப்பாத. எப்போ பார்த்தாலும் தரித்திரம், வியாதி, பயம், இந்த உலகத்தில் இருக்கிற சோகமான காரியம் இதே பேசாத. அதை தூக்கி தூரப்போடு. உன் சட்டையை மாத்துறது முக்கியம் இல்லை, இல்லை உன் முடிகளை மாத்துறது முக்கியம் இல்லை. உன் பேசுகிற வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கும்னா உன் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஸ்பீக் காட்ஸ் வேர்ட், திங்க் காட்ஸ் வேர்ட். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம், இது என்னன்னா நம்ம எல்லாருமே எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் அது ரொம்ப பெருசாக தொடர்றது கிடையாது. ஏன்னா சுற்றிலையும் யார் தான் இருப்பா? வரும், ஆனால் வராது. சுற்றியில் பூரா இப்படி இருந்தால் என்ன பண்ண? அதுக்கு தான் நமக்கு ஒரு விசுவாச ஐக்கியம் நமக்கு தேவை. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பேசக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை. அதனால தான் சபைக்கு வந்தவுடனே டப்புன்னு ஓடிடக்கூடாது. ஒரு 2 பேர் கூட அப்படி பழகி அப்பப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு 4 நல்ல வார்த்தையை சொல்ல, அவங்க உங்களுக்கு 2 நல்ல வார்த்தையை சொல்ல, அந்த மாதிரி ஐக்கியங்களை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை சிந்திங்க. ஏதாவது ஒரு சிந்தனை வரும்பொழுது டக்குன்னு யோசிங்க, இது கடவுளுடைய வார்த்தையின்படி இருக்கா இந்த எண்ணம்? நான் நினைச்சேனே இது தேவனுடைய வசனத்தின்படி இருக்கா? நான் பேசினேனே இது கடவுளுடைய வார்த்தையின்படி இருக்கா? இந்த இடத்துக்கு மட்டும், இந்த விழிப்புணர்வுக்கு, இந்த அவேர்னஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே நான் சொல்கிறேன், ஒரு சாதனை பயணத்தில் நீங்கள் ஏற ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். இது குறித்த ஒரு விழிப்பு நமக்கு வரணும், இது குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும். வந்துட்டா நான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்காகவும் காத்திருக்க மாட்டீங்க, வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாக ஆரம்பித்து விடும். ஆமென். ஜோஷுவா 1:8, ஜோஷுவா 1:8 பாருங்க, என் வாழ்க்கையில் ரொம்ப பெரும் மாற்றங்களை எனக்குள் தூண்டின பல்வேறு வேத வசனங்களில் இதுவும் முக்கியமான ஒரு வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம் என்ன பண்ணக்கூடாது? வாயை விட்டு. புஸ்தகம் கையில் வச்சுக்கிட்றீ, புஸ்தகத்தை தூங்கும் போது தலைக்கமாட்டில் வச்சுக்கிட்றீ அப்படிலாம் சொல்லலை. ஒருத்தர் சொல்கிறாங்க, முன்னாடிலாம் பிரதர் தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், வாரியல் செருப்புலாம் என் தலைக்கமாட்டில் போட்டிருப்பேன். இப்போ பைபிள் தான். அப்போ பைபிள் எந்த இடத்த பிடிச்சிருக்கு பாருங்க. செருப்பு வாரியெல்லாம் போட்டிருப்பாங்களாம், இப்போ அதை தூக்கிட்டு எதை வச்சுட்டாங்க? பைபிள். நான் சொன்னேன், பார்த்து வச்சுருங்க, நல்ல பைபிளாக இருந்தால் பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். பிசாசு பைபிளுக்கெலாம் என்ன பண்ணுறதில்ல, பயப்படுறது கிடையாது. சொல்லப்போனால் நம்மகிட்ட இல்லாத வெர்ஷன்லாம் அவன் வச்சுருக்கான். NIV, NKJV, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், மெசேஜ் வெர்ஷன், பேஷன் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே வச்சுருக்கான் அவன் அதுக்கெல்லாம் பயப்படுறது இல்லை. வசனம் உங்கள் தலைக்கமாட்டில் இருக்கிறது இல்லை, உங்களுக்கு உன் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். அவைகள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பான்னு சொல்லியிருக்காரு. இவங்க பாருங்க, ஸ்டிக்கர் பூரா ஒட்டி வச்சிருப்பாங்க வீடு பூரா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதான் சொல்லிக்கலாம். ஒருத்தர் ஹெல்மெட்டில் கூட ஓட்டியிருக்காரு, ரட்சண்யம் என்னும் தலை சீரா. அதுக்கு ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்களேன், ஹெல்மெட்டில் ஓட்டுறதுக்குன்னு. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா கரெக்டாக கண்டுபிடிச்சி ஹெல்மெட்டில் ஒரு வசனம். இதுலெல்லாம் விட எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பைபிள்லேயே வசனம் ஓட்டியிருப்பாங்க. திகையாதே கலங்காதே, உன்னை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
திண்ணுவலிக்கே அல்வாங்க மாதிரி பைபிளுக்கே வசனம் பாருங்க. அந்த லாஜிக்கு தான் சார் எனக்கு புரியவே மாட்டேங்க. பைபிளில் ஒன்று ஒட்டி வீட்டில் கிளாக்கு வாட்சு எங்கே பார்த்தாலும் திருநெல்வேலி பாளையங்கோட்டெலாம் கேட்க வேண்டியதே இல்லை. பைபிளே தேவையில்லை. ஆன் தி வேலே மெடிடேஷன் முடிச்சிடலாம். ஏன்னா அம்புட்டு வீட்டு சேவர்லையும் ஓட்டி எழுதிருக்காங்க. வசனமாக இருக்குது. கடவுள் சொல்கிறாரு அதெல்லாம் நல்லது, ஆனால் அவைகள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அதுதான் மேட்ரு. நீ செவுத்தில் வச்சிருக்கியா? இப்போ எல்லாம் ரைட்டு, ஒட்டிக்கோங்க, குறை சொல்ல நான், ஒட்டிக்கோங்க. ஆனால் வாயில் பேசும்போது அது வருதா? உன் வாயின் வார்த்தைகள் அதை வசனமாக பேசல, அந்த வசனத்தை ஒத்ததா அது இருக்கிறதா? த லைன் வித் வேர்ட் ஆஃப் காட் இஸ், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையோடு பொருந்தக்கூடியதா இருக்கிறதா? அந்த விதத்தில் பேசுகிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் யாரையாவது கெடுத்து, யாரையாவது குறைச்சி, எதையாவது ஒரு கெட்ட காரியத்தையே பேசுறது. ஜோம் பண்ணுங்க பிரதர், ஜோம் பண்ணிக்கோங்க. என்ன ஜோம் பண்ண? உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் சூனியை வச்சுட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும். அப்புறம் நான் எங்கிறது ஜோம் பண்ணேன்? அதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன என்ன சொல்லியிருக்கு பாருங்க, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நான் சில ஒரு இடத்துக்கு எங்கேயோ போட்டேன். பொதுவாக பைபிள் என் கையில் இருக்கும், சில நேரம் இருக்காது. ஒரு நாள் போயிட்டேன், ஐயா என்ன பைபிளை காணும் உங்கள் கையில் அப்படின்னு. நான் சொன்னேன், ஆசாரியன் கையில் இல்லை, ஆசாரியன் உதடுகளில் கடவுளுடைய வார்த்தையை தேடுவார்களே. வேணா உட்காருங்க, நிறைய பேசலாம். பைபிள் கொண்டு வரல, ஆனால் நிறைய வசனம் இருக்குது பேசுறதுக்கு, உட்காருங்க. இவங்களுக்கு என்னென்னா கையில் பைபிள் இல்லையே அப்படிங்க. கையில் இல்லைன்னாங்க, கையில் இருக்கிறத விட ரொம்ப முக்கியம் உங்கள் பையில் இருக்கிறத விட ரொம்ப முக்கியம் உங்கள் வாயில் இருக்கிறது. ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாயில் வார்த்தையை வைத்து நீங்கள் பேசும்பொழுது தான் பிசாசு பயப்படுறான். ஆமென். அப்போ வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, வாயை விட்டு பிரியாது இருப்பது. இது மட்டும் பண்ணிப்பார். அடுத்தது பாருங்க, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருப்பாயாக. தட் மீன்ஸ் திங்கிங், யோசிப்பது. எல்லாம் சொல்லுங்க, பேசுவது, யோசிப்பது. மெடிடேஷன். மெடிடேஷன் என்ன? திரும்ப திரும்ப ஒன்றை யோசிப்பது, திரும்ப திரும்ப ஒன்றை சிந்திப்பது. செழிப்பை குறித்து, சுகத்தை குறித்து, பலனை குறித்து, நன்மையை குறித்து திரும்ப திரும்ப யோசிப்பது. ஒரு தவறான எண்ணம், ஒரு பயம், ஏதோ ஒன்று வரும்பொழுது டக்குன்னு என்ன வரும் தெரியுமா? இப்படி சொல்லியிருக்காரு ஆண்டவர், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அப்படிதானே ஜெயிச்சார். பிசாசு வந்து அவரை சோதிக்கிறான். அவர் தேவனுடைய குமாரனா இருந்ததுனால ஜெயிச்சாருன்னு நினைக்காதீங்க. அவர்கிட்ட கடவுளுடைய வார்த்தை இருந்ததுனால ஜெயிச்சார். நல்லா கவனிச்சுக்கோங்க. எழுதியிருக்கே அப்படிங்க, அவரும் சொல்றாரு எழுதியிருக்கே அப்படிங்கார். இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். அப்ப தரித்திரத்தின் நினைவுகள் உங்களுக்கு வருது, பயம் உள்ள வருது, சோர்வு உள்ள வருது. அப்ப என்ன பண்ணும்? ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். இப்படி எழுதியிருக்கே, இப்படி சொல்லியிருக்கே. பிரதர், நான் 2 வாட்டி சொன்னேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. பரவாயில்ல, இன்னும் சொல்லுங்க, திருப்பி திருப்பி சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. தாவீது பேசுகிறான், கோலியாத்தும் பேசுகிறான். தாவீது பேசுகிறான், கோலியாத்தும் பேசுகிறான். தாவீது பேசுகிறான், கோலியாத்து பேசுகிறான். இது நடந்துக்கிட்டே இருக்கு. கடைசியில் தாவீது பேசினான், மீண்டும் பேசுவதற்கு கோலியாத் இல்லை. தாவீதின் வார்த்தை இறுதி வார்த்தையாய் மாறின. டேவிட் வேர்ட் இஸ் a final word. ஆமென். உங்க சூழ்நிலையும் பேசும், பிசாசும் பேசுறான். நீங்களும் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காதீங்க, நீங்களும் பேசுங்க. ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். இப்படி சொல்லி இருக்கு, நான் மரிக்க போவது இல்லை, நான் இந்த படுக்கையில் கிடக்க போவது இல்லை. என் சந்ததி ஒரு நாளும் கெட்டு போகாது. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் சொந்த வீடுகளை கட்டுவேன். என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும். நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா என்னமோ நடக்கும் பாருங்களேன். சத்தமா பேசுங்க, தப்பு கிடையாது. உங்க காது கேட்கிற மாதிரி பேசுங்க. ஏன்னா faith cometh by hearing and hearing and hearing by the word of God.
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பது மூலம் தான் விசுவாசம் வருது. அதை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் பேசுறேன், ஆனா திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் நீங்க பேசுங்க. நீங்க பேசிய விசுவாசத்தை உள்ள வளர்க்க முடியும். இது பண்ணி பாருங்க. இது சில நேரம் இது என்னன்னு தெரியல, சிலருக்கு கொஞ்சம் தெரியுது, ஆனா ரொம்ப ஒன்றும் பெருசா இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. எடுத்து பாருங்க, எடுத்து பாருங்க. என் சூழ்நிலைகள்லாம் பாதகமாக இருந்த போது, எல்லா காரியமும் எதிராக இருந்த போது, நான் ஒன்று செஞ்சேன். கடவுளுடைய வார்த்தையை ரீட் பண்ணேன், அதை மெடிடேட் பண்ணேன், அதை சிந்திச்சேன், அதை பேசினேன். இதை பண்ண பண்ண என் சூழ்நிலைகள் மாறினது, என் தரித்திரம் மாறினது, என் தோல்விகள் மாறினது, என் கண்ணீர் கவலை வெட்கம் மாறினது. நான் சொல்றேன், இதுல பெரிய ஆச்சரியமான வார்த்தை காத்துட்டு இருக்கு பாருங்க. அப்பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இது எழுதியிருக்கபடி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இது இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு. அப்ப என்ன நடக்கும்? அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க அப்பொழுது. அப்பனா உங்கள் வெற்றியின் பொழுதை நீங்கள் தீர்மானிக்கலாம். ஓ, உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியலங்க. உங்க வெற்றியின் நேரம் என்பது உங்ககிட்ட இருக்கு. Then you will make your way prosper, then you will have good success. அப்பொழுது நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே எப்போ, ஆண்டவரே எப்போ, ஆண்டவரே என்னைக்கு, ஆண்டவரே. அவர் சொல்றாரு, வாங்கிட்ட தான் இருக்குது. அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க அப்பொழுது. என் வார்த்தையை பேசி என் வார்த்தையை தியானிச்சுட்டு, அப்பொழுது நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. உங்க பைபிள் பறிச்சு பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். என்ன போட்டிருக்குது? அப்பொழுது. நல்லா நல்லா என்னங்க இப்படி போட்டிருக்குது பைபிள்ல? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நிறைய பேர் எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு யாரும் தர மாட்டேங்காங்க. கடவுள் சொல்றாரு, எல்லாமே இங்க வச்சுட்டேன். சொத்து பத்திரத்தை நீ ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா படி. இந்த சொத்து எனக்குன்னு தானே. 1000 பேர் கேஸ் போடுவான் அதுக்கு எதிராக. ஆனால் உங்ககிட்ட தான் மூலப்பத்திரம் இருக்குதே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மூலப்பத்திரம் தானே, ஒரிஜினல். இது தாய் பத்திரமா? தாய் பத்திரம், தகப்பன் பத்திரம் எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. எல்லாமே வச்சிருக்கோம். 1000 பேர் 1000 சொல்லுவான். என்னுடையதுங்க. வலிக்கும், சில தரித்திரம், சில சோகங்கள் இருக்கும். செழிப்பு என்னுடையதுங்க, வெற்றி என்னுடையதுங்க. பத்திரத்தில் சொல்லியிருக்குங்க. எத்தனை கேஸ் போட்டாலும் பார்க்கலாம். ஏன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு மிஞ்சின அதிகாரம் இல்லை. கடவுளுடைய வார்த்தை சொல்லிவிட்டது, அவருடைய தழும்புகளால் நான் குணம் ஆனேன். I am healed by his stripes. அப்போ இது முதல்ல என்னன்னு தெரியணும். தெரிஞ்சு இதை தொடர்ந்து செய்யணும். செய்யும் போது என்ன நடக்கும்னா, உங்க வெற்றி கடவுள் கையில் வைக்கல. கடவுள் சொல்றாரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். then you will make your way prosper and then you will have not just success, good success. எல்லாம் சொல்லுங்க good success. come on, say good success. ஆமென். நல்ல வெற்றியை நீ பார்ப்பாய். எத்தனை பேர் இது பார்க்க முடியும் நினைக்கிறீங்க? தெளிவா இருக்கா? அன்னைக்கு காலையில் தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் கொடுக்கிறார். ஆமேன். இன்னைக்கு காலையில் அதை பொழிந்தருளி இருக்கிறார், அதை உங்க மேல ஊற்றி இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அதனால நீங்க பயந்துக்கிட்டு என்ன நடக்குமோன்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடவுளுடைய வார்த்தை மேல ஒரு ஈடுபாடை கொடுங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுங்க. அதை எடுத்து நான் பேச போறேன். முதல்ல கூப்பிடுறான், உடனே அவனை அதட்டுறாங்க. அதுக்காக அந்த குருடன் உட்கார்ல பாருங்களேன், அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். நான் பேசி பார்த்தேங்க, நான் செஞ்சு பார்த்தேங்க, ஒன்றும் மாறின மாதிரி இல்லை, நம்ம பக்கம் திரும்பின மாதிரி இருந்தது. அன்னையே நுப்பாட்டிட்டேன். ஒருத்தர் சொன்னார், ஒளிமயமான டப்புன்னு கரண்ட் போயிட்டு அன்னையிலேருந்து பாடுறது நுப்பாட்டிட்டேன். பிரதர் வேண்டவே வேண்டாம், எதுக்கு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற பல்பை. ஆமாம், நீங்கள் பேசும்போது டக்குன்னு கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எதிரியின் தந்திரம். செழிப்பு அப்படிம்பீங்க, என்ன இப்படி வேற மாதிரி போகுது,
நம்ம ரொம்ப சத்தமாக பேசிட்டோமோ, கொஞ்சம் குறைச்சிப்போம். அதுதான் பிசாசின் தந்திரமே. அந்த குருடனை அதட்ட உடனே அவன் உட்கார்ந்துடணுங்கிறதான் எதிரின் தந்திரமே. உட்கார்ந்துருந்தான்னா அவன் குருடனா பிச்சைக்காரனா என்னைக்கும் உட்கார்ந்துருப்பான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். இப்போ இயேசுவே கூப்பிடுறாரு, எப்பா அவனை கூட்டிட்டு வாங்க. இப்போ எவன் அதட்டினானோ அவன் திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறார், வாங்க 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 தம்பி, சொல்லக்கூடாதா, வாங்க வாங்க அப்படிங்க. முதல்ல திட்டின பையன் இப்போ என்ன சொல்றாங்க, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். முக்கியமான வார்த்தை முன்னாடி போடுங்க, அவன் முன்னிலும் என்ன போட்டிருக்குதுங்க, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எல்லாம் சொல்லுங்க, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நான் பேசினேங்க, தியானிச்சேங்க, ஒன்றும் மாறின மாதிரியே தெரில, பிரச்சனை கூடின மாதிரி இருக்கு. அதான் எதிரியின் தந்திரம். அவன் தந்திரம் உங்களுக்கு தெரியணும். அவரை வணங்காதவங்களுக்கு 1 மடங்கு நெருப்புன்னு இருந்தது. ஆனால் இவங்க இன்னும் உறுதியாக இருந்த உடனே அது எத்தனை மடங்கு ஆயிடுச்சு, 7 மடங்கு ஆயிடுச்சிடுச்சு. ஆனாலும் இவங்க எதுவும் மாற்றமே கிடையாது. அது நீ பாட்டு கூட்டிக்கோ, ஆனால் எங்கள் முடிவில் மாற்றமே கிடையாது. நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஆப்போசிஷன் கூடின மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் எதிர்ப்பு கூடின மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் எதிர்மறையாக நடந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் என் வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். தொடர்ந்து நீங்கள் பேசி பார்ப்பீங்கன்னா, தொடர்ந்து இதில் பயணித்து பார்ப்பீங்கன்னா வெற்றி உங்களுடையதாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னைக்கு நீங்கள் தேவனே உன் தேசத்தில் மலட இருப்பதில்லை, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தேவனே, அந்த வார்த்தை வெறுமனையாய் திரும்பாது. உன் மிருக ஜீவன்களிலும் ஆணிலாகிலும் பெண்ணிலும் மலடு இருப்பது இல்லை. உங்கள் வார்த்தையை மிஞ்சின ஒரு அதிகாரம் இல்லை. அவர் வார்த்தையை நான் பேச போகிறேன். 1000 பேர் சொல்லுவான், அது இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஓகே அப்படிமா. இல்லை இல்லை, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, மலடு இருப்பது இல்லை, வியாதிகள் உன் கூடாரங்களில் இருப்பது இல்லை. அது இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரே பஞ்சந்தாயா, நான் அது கூட ஒத்து போக மாட்டேன். சிங்கக்குட்டைகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போவுமே அதை பேச ஆரம்பி, எனக்கு குறைவு இல்லை. நீங்கள் யூடியூப்ஸில் போய் தமிழ் ஆடியோ பைபிள் நீங்கள் போட்டிங்கன்னா, ப்ராமிஸ் வேர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் அப்படியே இருக்கும். அப்படியே நைட் படுக்கும்போது தூக்கமே வரலங்கிறாங்க, பரவாயில்ல, அது ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், கொஞ்ச நேரம் வசனத்தை அப்படியே கேளுங்க, இன்னொரு 1/2 hour 1 hour கேளுங்க. ஆமாம், உள்ள அப்படியே இறங்கட்டும், அந்த வார்த்தை உள்ளே போட்டும், அது உங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற டிப்ரெஷன்ஸ், உள்ளே இருக்கிற அழுத்தங்களை அது அப்படியே வெளியே அடிச்சுட்டு போகும். கோராபா காலா ப்ரோ ஷேக்லே மாரோ காலா ரா 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 ரா. We praise you Jesus, we praise you Lord. வாக்குத்தத்தங்கள் அப்படியே நீங்களே சொல்லிக்கோங்க, என்னென்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க, அதை சிந்திங்க. Meditate, speak and meditate. Meditation, it leads to manifestations. நீங்கள் தியானித்து கொண்டே இருக்க அது உங்கள் வாழ்க்கையில் நிஜங்களாய் மாறும். முதல்ல ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும், முதல்ல சில நேரம் எதிர்மறையாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் அந்த 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 விதை நிலத்தை பற்றி கொள்ள ஆரம்பிக்கும் அந்த நேரம் முளை கிளம்பும். மா கோ லா பா ரா கா தா. ஆரம்ப நாட்களில் எனக்கும் அப்படிப்பட்ட உணர்வுகள் இருந்திருக்கு. ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியலையே, எல்லாம் அப்படியே தானே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்ம நினைச்சதுக்கு மாறாலாம் நடந்திருக்கு. ஒரு துறவை தோன்றான், அங்க ஒரு சண்டை, அடுத்தால தோன்றான், அங்க ஒரு வாக்குவாதம். அதுக்காக துறவு தோண்டுவதை ஈசாக்கு நிறுத்தவில்லை. அவன் மறுபடியும் தோன்றான், அவன் திரும்பவும் தோன்றான். இதோ பெருமலையின் இரைச்சலை நான் கேட்கிறேன் என்று சொன்ன உடனே வேலைக்காரன் போய் பார்க்குறான். பார்த்தா அங்க பெருமலையின் இரைச்சல்லாம் இல்லை. அடிக்கடி சொல்ற மாதிரி
பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு இருக்கு. என்னையா பெருமலைன்னு இறைச்சல் வெயில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்பவுமே இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளுக்கு அதான் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அப்படி எட்டாததா தான் இருக்கு. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். எட்டாததுனால அது ஒட்டாம போயிரும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா அது நடக்கும். திருப்பி போய் பாருங்கிறான், திருப்பி போய் பார்க்கறான், திருப்பி போய் பாருங்கிறான், திருப்பி போய் பார்க்கறான். 7வது முறை அவன் போய் பார்க்கும்போது சொல்றான், உள்ளங்கை அளவு ஒரு மேகம். கேபோரா சாட்டா லாபாரா ஷேகேனா மானா காத்தாரா லாரா. கீப் ஆன் ஸ்பீக், கீப் ஆன் மெடிடேட். இது ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, தொடர்ந்து என் தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் நீதிபரர், அவர் வார்த்தையில் புரட்டு கிடையாது, அவர் வார்த்தையில் விபரீதம் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாதா, அவர் உரைத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாதா. என் வசனங்கள் வெறுமனையாய் திரும்புவது இல்லை, நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஷேமானா கோலாபாராபாலாரா. ஹல்லேலூயா. ஸ்பீக் காட்ஸ் வேர்ட், மெடிடேட் காட்ஸ் வேர்ட். தொடர்ந்து தொடர்ந்து வெற்றி என்பது ஒன்றை தொடர்ந்து செய்வதினால் அது உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது 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 நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஷேமோனோ கோலாபாரா காத்தாராலாரா. அதுல போய் முங்குனா உனக்கு குஷ்டம் போயிடும்னா, முங்கி பார்க்கறான் ஒண்ணுமே நடக்கல, திருப்பி முங்கி பார்க்கறான் ஒண்ணுமே நடக்கல, திருப்பி முங்கி பார்க்கறான் ஒண்ணுமே நடக்கல. என்னங்க கொஞ்சமாவது மாற்றம் நடந்திருக்க வேண்டாமா? 6 வாட்டி முங்கிட்டேன், எதுவுமே மாறல. சில நேரம் எதுவுமே ஒண்ணுமே மாறாம இருக்கலாம், ஆனா அடுத்த முறை எழும்புனா மொத்தமா மாறி இருக்கிறத அவன் பார்க்கறான். மொத்தமா மாறும், மொத்தமா மாறும். ஷேபோரா காத்தாரா லாரா. முதல் வாத வருது, பார்வோன் விடுவான்னு நினைச்சான், விடல. 2வது வாத அப்பமும் பார்வோன் விடல. 3வது வாத அப்பமும் பார்வோன் விடல. மோசே டயர்ட் ஆயிட்டார். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, பிரச்சனை கூடுதே தவிர பதில் வந்த மாதிரியே தெரியலையே. ஆமா, இப்போ நீங்க பிசாசுக்கு எதிரா, உங்க சூழ்நிலைகளுக்கு எதிரா, வியாதிக்கு எதிரா, தரித்திரத்துக்கு எதிரா, ரொம்ப நாளா நீங்க எதுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறீங்களோ அதுக்கு எதிரா பேசும்போது அங்க ஒரு எதிர்ப்பு வரதான் செய்யுது. அதுக்காக விட்டுறக்கூடாது, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சொல்லுங்க, கையை எடு பிசாசே. ஆமா, என் குடும்பத்தின் மேல இருந்து உன் கையை எடு, வியாதியே விலகு, தரித்திரமே போ வெளியில, இயேசுவின் நாமத்தினால. பலகீனங்கள் நீங்கட்டும், துன்பங்கள் துக்கங்கள் நீங்கட்டும். எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க, வேத வசனங்களை கொண்டு எதிர்த்து நில்லுங்க. ரேபோ கோஷா கா லாபா ரா காத்தாரா ரபோ கா டேலே போரோ காத்தாரா லாரா. மோசேக்கே கஷ்டமாயிடுச்சு, 9 வாதம் அனுப்பியாச்சு, அப்பமும் விடுதலை நடக்கல. ஆனா 10வதா நடந்த ஒரே ஒரு விஷயத்தால 400 வருட பிரச்சனை மொத்தமா தீர்ற மாதிரி தேவன் ஒன்றை செய்தார். ஹல்லேலூயா. அது 3 முறையா இருக்கலாம், 7 முறையா இருக்கலாம், 10 முறையா இருக்கலாம், அது விஷயமே கிடையாது. தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க, தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். ஒரு வாரம் உட்கார்றது, 3 வாரம் எங்கேயாவது செலவு பண்றது, அப்புறம் இந்த வாரம் ஃப்ரீயா இருக்குன்னு உட்கார்றது. டோன்ட் டூ தட். திஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. ஞாயிற்றுக்கிழமையா காலையோ மாலையோ அவருடைய பிரசனத்தில் உட்காருவதை விட எனக்கு பெரியது எதுவும் கிடையாது. டேக் எ குவாலிட்டி டிசிஷன்ஸ். நான் பார்க்குறேன் சிலர்லாம் வருஷ கணக்காக இருந்தும் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா அது அப்படி வராது, அப்படி வராது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குழந்தைங்க இந்த சன்லைட்டில் இருந்து வர்ற அந்த ஒளி இருக்குது பாருங்கள், சூரிய ஒளியை ஒரு அந்த லென்ஸ் பார்த்துருக்கீங்களா, குழி லென்ஸ், அதை வச்சு இப்படி தேங்காய் நார் இல்லைன்னா இந்த பேப்பர்லாம் வச்சு இப்படி பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்படி வச்சுருப்பாங்க, அப்படியே கரெக்டாக அப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னா பக்குன்னு தீ பிடிக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதே லென்ஸு தான், சூரிய ஒளி தான். இப்படி ஆராத்தி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எத்தனை வாட்டி ஆட்டணும் தெரியுமா?
தீ பிடிக்கவே இல்லை. பாலசேகருக்கு தான் பிடிக்கும், நமக்கு பிடிக்கவே மாட்டுக்கு. அவருக்கு வேற சூரியன், அவருக்கு வேற லென்ஸ் போல, நமக்கு தான் என்னமோ தெரில ஆவே மாட்டுக்கு. இல்ல, வேதவசனம் சொல்லுகிறது அவருக்கு பட்சபாதமே கிடையாது. there is no partiality. அவருக்கு பட்சபாதமே கிடையாது. நான் உங்களை விட எந்த விதத்திலும் விசேஷமான ஆள் கிடையாது. இல்லை யாருக்கோ நடந்துச்ச அவங்க உங்களை விட ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஒன்று தான் பண்ணாங்க, கொஞ்சம் ஆட்டாமல் அப்படி பிடிச்சிட்டே நின்னாங்க, தீ பிடிச்சிடுச்சு. இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அவ்வளோதான், அவ்வளோதான். ஒரு நாள் இங்குது, இன்னொரு நாள் அங்கே, தொடர்ந்து தொடர்ந்து கேட்டாலே மறந்து போயிடுது பாதி. இதில் 3 மாதத்துக்கு ஒருக்க, மாதத்துக்கு ஒருக்க, எப்போமாவது சரி இன்னைக்கு சும்மா இருப்போம் வாங்க அப்படிலாம் இருந்தால் இட்ஸ் நாட் ஒர்க்ஸ். ரொம்ப கவனம் தேவை, ரொம்ப கவனம் தேவை. உடல் குறையணும்னு நினைக்கிறவங்க பாருங்க, அழகா ஜிம்முக்கு போய் அந்த உணவு அழகா பண்ணுறாங்க. 3 மாதம் 6 மாதத்தில் ஆள் மாறிடுது. ஆனால் சிலது 10 வருஷமாக கனவு கண்டுக்கிட்டு இருக்கு, இந்த தொப்பை குறையுமா, அங்கேயே இருக்கு தொப்பை, மாறாமல் கத்தரை போல மாறாத தொப்பையோடு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய முடிவு ஒன்றும் ஆழமான முடிவா இல்லை, தீர்மானம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் தீர்மானிக்கிறது இல்லை. நடந்தா நல்லதுதான், நடக்க மாட்டுக்க அப்படி நடக்காது. டேக் எ குவாலிட்டி டிசிஷன்ஸ், டேக் எ குவாலிட்டி டிசிஷன்ஸ். சும்மா கிடையாது, சும்மா நடக்கலை யாருக்கும். வேற எதையும் விட நான் இதை அதிகம் கேட்க போகிறேன், இதில் போய் உட்கார போகிறேன், இதை என் காதுக்குள்ள அனுப்ப போகிறேன், இதுக்கு நான் ஒரு பெரிய இடத்தை நான் தரப்போகிறேன். இந்த மாதிரி ஒரு தீவிரம் வரும்போது நான் சொல்கிறேன், வசனம் உள்ள கலந்து நிறைஞ்சிரும். ஒரு பஞ்சை பாலுக்குள்ளே போட்டு வெளியே எடுத்து புழிஞ்சிங்கன்னா என்ன வரும்? பால் வரும். தேனுக்குள்ளே போட்டு புழிஞ்சு எடுத்தீங்கன்னா தேன். அது மாதிரி உங்களை ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் வார்த்தையாக தான் வரும். அந்த அளவுக்கு ஷாக் இன் தி வேர்ட், ஷாக் இன் தி பிரசன்ஸ். அதில் அப்படியே மூழ்குங்க. சும்மா ஏதோ மேலோட்டமா அப்படி கிடையாது, ஆழமா. இன்னும் வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடு, ஆழத்தில் போடு, ஆழத்தில் போடு. ஏன்னா உன் படகு நிரம்பணும்னா, உன் வலை கிளியிற மாதிரி வரணும்னா கொஞ்சம் ஆழமா போய் போட்டு பாரு, கொஞ்சம் ஆழமா போய் போட்டு பாரு. மேலோட்டமாய் சின்ன மீன்கள் தான் இருக்கும், மேலோட்டமாய் சின்ன சின்ன சில ஆசீர்வாதங்கள் தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் டீப்பா போய் பாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாரு. அங்க வலைய போட்டன்னா உன் வலை கிளியத்தக்கதாய், உன் படகுகள் அமலத்தக்கதாய் திரளான மீன்களை கர்த்தர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஓ ஷேகா மாரா காத்தாரா. இந்த வெளிச்சம் உங்க மேல அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க காலையில இந்த வெளிப்பாடு அப்படியே உங்க ஒவ்வொரு இருதயத்திலும் உதிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ காலையில ரேகா பா ஷாட்டாலாரா. பொழுது விடிந்து விடிவெள்ளி நம் இருதயங்களில் உதிக்கும் அளவும் அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்படின்னா என்ன? 10 தேரி பிடிச்சுக்கிட்டே பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். பேதுரு சொல்றாரு, அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் ஒரு விடியல் காத்திருக்கிறது. இருட்டின் வாழ்க்கை அல்ல, பொழுது விடிந்து விடிவெள்ளி உதயமாகி உங்கள் இருதயங்களிலே ஒரு வெளிச்சங்கள் வருவதாக. மாகா லாரா ஷாத்தோரபோ லோகோரா ஹாதேரே பேலேரே. அப்படியே அவரை நோக்கி பார்ப்போம். டாடி, நீ காலை வேலையில் தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உம்முடைய வசனம் உள்ளே நுழைவதின் மூலம் எங்கள் எண்ணத்தின் தடைகள், எங்களுடைய சிந்தனையின் சில தடைகளை அதை அப்படியே மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எஸ், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஷேகே நாமாரா கதாரா பாலாரா. ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறவனுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஷாபா லாரானா காத்தாரா பாலாரா. பெற்றுக்கொள்ள முடியாதது அல்ல, கடினமானது அல்ல, முடியாதது அல்ல, நடக்கும். உங்களுக்கு நடக்கலைன்னா வேற யாருக்கு நடக்க போகுது? ஆமென், 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 ஆமென். இந்த கால வேலையில் ஒரு பெரிய வெளிச்சமும் ஒரு பெரிய விடுதலையும்
ஒவ்வொருவருக்கும் பிறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். அவர்கள் வழிகள் எல்லாம் வாய்க்கட்டும், காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிற ஒரு மாதங்களாய் உங்களுக்கு இருக்கட்டும். உதவுகிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாவ் 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 வாவ். கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இட்ஸ் a giving time, giving to God. நம்முடைய வருமானத்தின் முதல் பகுதியை நாம் தேவனுக்கு எடுத்து செலுத்துகிறோம். இதில் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, விதைப்பை கூட தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. எதுவுமே தொடர்ந்து செய்வதனால தான் நடக்குது. சும்மா மேலோட்டமாக நோண்டிங்கன்னா மண்ணு தான் கிடைக்கும். ஆழமாக தோண்டிங்கன்னா தண்ணி வரும். இன்னும் ஆழமாக தேடினீங்கன்னா தங்கம் கூட கிடைக்கும். எவ்வளவு உள்ளே போகிறீங்களோ அவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கும். தேங்க்யூம்மா. அவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆழமாக ஆழமாக. அப்போது கிவிங்கும் அப்படி தான். ஏதோ 2 வாட்டி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது. டிசிப்ளினா தேவன் எனக்கு தருகிற வருமானத்திலிருந்து, ஆமென், 10ல் 1 அவருக்கு கொடுக்குறோம். ஆனால் நாம் கிருபையின் காலங்களிலே இருக்கிறதுனால நாம் இந்த வரம்புலாம் வச்சே கிடையாது. வரம்புக்கு அப்பாற்பட்டு, ஆமென், மனப்பூர்வமாய், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. ஏன்னா கர்த்தர் அளந்து பார்த்து என் மேலே எதையும் ஊற்றலை, அளவில்லாத அன்பை ஊற்றிருக்கிறார். நான் கர்த்தர் கண்டு மனப்பூர்வமாக கொடுக்க போகிறேன். ஒரு வருமானம் அதெல்லாம் சொல்ல வரேன். வாழ்நாளெல்லாம் தரித்திரத்தில் உட்காடுறாங்க, இன்னும் ஒரு டிசிப்ளின் வரல பாருங்களேன். 100 ரூபா வருதா, அதை நான் முதல்ல அந்த 100 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை. அதில் ஒரு 10 ரூபா எடுத்து கடவுளுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து செலுத்த போகிறேன். 1000 ரூபாய் வருதா, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய். இந்த எளிமையான ஒரு ஃபெய்த் ஆக்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் எடுத்த உடனே 50% கொடுத்துடணும், அப்படி கொடுங்க அப்படிலாம் சொல்லலை. முதல்ல இதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறமா கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இன்னைக்கு வாஸ்தவம்லாம் வசனம், சகலவித கிருபையையும். அப்புறம் பாருங்க, லட்சக்கணக்கில் செக் எழுத, கோடி கணக்காக கொடுக்கறதுக்கு கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமாம், கொஞ்சோல எண்ணெய் இருக்குது, அதை கொண்டு போய் ஊத்துறா, அது 2 பாத்திரத்தில் வந்துடுது. திருப்பியும் கொண்டு ஊத்துறா 3 ஆகுது. ஊத்த ஊத்த பெருகும். ஆமென். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தேவன் சொல்லியிருக்கிறார், தேவன் சொல்லியிருக்கிறார். இங்கே கூட கடவுளுடைய வார்த்தையை நம்புறமா இல்லையாங்கிறதுக்கு அடையாளம் கொடுக்கறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யார் கொடுக்க முடியும்? கொடுக்கும்போது எனக்கு குறையாது வரும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை நம்புகிறேன், அதனால் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ இங்கே கூட கர்த்தரை நம்புறது தான் விஷயம். எவ்வளவு பணம் அப்படிங்கிறதே கிடையாது. சிலர் 100 ரூபா தான் சம்பாதிப்பீங்க, நீங்கள் லட்சம் கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பேன்னு கடவுள் அப்படி கணக்கு பண்ணுறது கிடையாது. ஆனால் லட்சம் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோ கொடுக்கலாம். அப்போ இதில் இருதயம் தான் முக்கியம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்கள், மனப்பூர்வமாய், ஆமென், நாம் செலுத்த போகிறோம். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக செலுத்துறீங்க. தேங்க்யூ. தொடர்ந்து விதைக்கிறீங்க. நிறைய பிள்ளைகள் கூகுள் பே ஆர் ஃபோன்பே அக்கௌண்ட்டில் நீங்கள் விதைக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்விங் சீட் அண்ட் ஆஃபரிங். அநேக நாடுகள்லேருந்து, தேசங்கள்லேருந்து விதைக்கிறீங்க. இந்த வார்த்தைகளால் பலன் பெறுகிற நீங்கள். ஸோ கரங்களை எடுத்துக்கோங்க, ஆசீர்வதித்து நாம் கொடுக்க போகிறோம். டாடி, இந்த காலை வேளையில் இந்த விதையை, ஆமென், நான் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து, புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுத்து, நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்கிற நல்ல தேவன் இந்த கால வேளையில் இவர்கள் விதைகள் பெருகட்டும், விளைச்சல்கள் பெருகட்டும், வாழ்க்கையில் நன்மைகளை தீவிரமாய் பார்க்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படியாக எல்லாம் கைகூடி வரட்டும், எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். உன் வார்த்தையினால் வருகிற வெற்றியை, பெருக்கத்தை அவர்கள் பார்க்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை ஸ்வைப் மூலமாக, கார்டு, ஏடிஎம் கார்டு மூலமாக, ஸ்வைப் மூலமாக ஆஃபரிங் செலுத்த விரும்புகிறீங்கன்னா அங்கே பின்னாடி ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அது மூலமாக என்ன பண்ணலாம், ஆஃபரிங் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். ஏன்னா
இது வந்து கொஞ்சம் மாடல் வேர்ல்டு ஆகிடுச்சு. எப்போவுமே காசு கையில் வச்சுட்டே போகிறதில்ல. ஸோ பேடிஎம், ஏடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த வசதியும் அங்கே இருக்குது. அதை என்ன பண்ணலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். மறுபடியும் சொல்கிறேன், கொடுப்பது கடவுள் எனக்கு கொடுத்தார் என்பதின் அடையாளமாக இருக்கிறது. யார் கொடுக்க வேண்டியது இல்லைன்னா, நான் தான் சம்பாதிச்சேன் அப்படின்னா கடவுள் சொல்கிறார் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறார். இல்லைங்க, எனக்கு பலனை கொடுத்தது அவரை கனம் பண்ண விரும்புகிறேன்னா நான் கொடுக்கலாம். உன் விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். ஒரு பெரிய நிரம்புதலை நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு வாரமும் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. என்னென்னா, ஒவ்வொருத்தரும் எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தரும் செழிக்கணும்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தரும் பெருகணும்னு சொல்லி ஒரு பெரிய மன விருப்பத்தோடு இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆமேன். ஸோ கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். ஆமேன்.